வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தையின் நிறைய கடந்து போவோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசி. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இம்மட்டும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்த எங்கள் ஆண்டவர், நோவா செலுத்தினதான பலியை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தவர், அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் உடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைகட்டுவீராக, பேசுவீராக. இந்த 3 நாட்களும் உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே அனுப்புவீராக. எங்கள் சபை காதுள்ள சபையாக, ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற சபையாக, வசனம் எங்களுக்குள்ளே ஊடுருவ கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு எல்லாவற்றையும் அவனிடத்தில் சொல்லிவிட்டு கடைசியாக தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை முத்திரை போடு, அப்பொழுது புதைபொருளாக வைத்து முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் படிக்க விரும்புகிறவர்கள் அல்லது அதை தியானிக்க விரும்புகிறவர்கள் இதை நீங்கள் 2 பகுதியாக பிரித்து படிக்கணும். படிக்கும் பொழுது முதல் 6 அதிகாரத்தை நீங்கள் தானியேலுடையதான வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்கள், 1ஆம் அதிகாரம் முதல் 6வது அதிகாரம் வரைக்கும் தானியேல் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதை ஒட்டி நடந்ததான ஊழியங்கள் எல்லாம் இருக்கும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலுக்கு தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் தந்த தரிசனமும் வெளிப்பாடுகளும் இருக்கும். முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தானியேல் அங்கே கொண்டு வரப்படுகிறார். அந்த இடத்துல ராஜாவுடைய போஜனத்தினால் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனம், அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலை செய்யப்படுகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்க மறுக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடியதான ஒரு எழுப்புதலை அங்கே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் காணுகிற இன்னொரு சொப்பனம், அதற்கு தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சாரை குறித்து சொல்லப்படுகிறது, அங்கே அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் சிங்கக்கபிலே தானியேலை கொண்டு போய் விடுகிறதான அந்த சம்பவம் இருக்கிறது. இது அதோடு கூட தானியேலுடையதான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார்னா, தரிவின் காலத்திலும் கோரேசின் நாட்களும் பெர்ஷியா காலத்திலும் அவனுடைய ராஜ்யம், அவனுடைய காரியம் எப்படி இருந்தது, ஜெயமாய் இருந்தது அப்படின்னு முடிச்சிட்டார். இப்போ 7ஆம் அதிகாரத்துல இருந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது, அது முன்னுக்கு பின் இருக்கும். பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் உள்ளதுக்கும் 8ஆம் அதிகாரத்துக்கும் முன்னுக்கு பின் இருக்கும். ஆனால் அது எல்லாமே அவருக்கு தரிசனத்தின் வழியாக வரிசைக்கிரமமாக இருக்கும். 7ஆம் அதிகாரத்திலும் 4 மிருகங்களை குறித்து பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரத்தில் 2 ஆட்டுக்கடாக்களை குறித்து பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்தில் 70 வாரக்கணக்கை பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரத்தில் அவர் கொடுக்கப்படுகிறதான ஜெபத்துக்கான பதிலை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்தில் வடதேச ராஜா தென்திசை ராஜாவை குறித்து பேசுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் முடிவுரை பேசுகிறார். இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவைகளை நீ என்ன செய்ய, முத்திரை போடு அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரியங்கள் முடிவு காலத்துக்கு உரியதா இருக்கிறது, சில காரியங்கள் அந்த காலத்துக்கு உரியதா இருக்கும். அந்த காலத்துக்கு உரிய காரியத்தை அப்பொழுதே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமா நேபுகாத்நேச்சாரை பத்தி சொல்லுவாரு, அது அங்கேயே இருக்கும், வெளிப்படுத்தி கொடுத்துருவாரு. அடுத்து வரக்கூடியதான மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, அதை தானியேல் கண்கூடாக பார்ப்பார், நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்ப்பார். ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்தோ ரோம சாம்ராஜ்யத்தை குறித்தோ அவர் பார்க்க மாட்டார். அது வெறும் தீர்க்க தரிசனமாய் மட்டும் இருக்கும். இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல கடைசி காலத்துக்கு என்று தனியாக கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறது, அதை ஒரு புஸ்தகமாக எழுதி முத்திரை போட சொல்லுகிறார். பட் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போகிறது இல்லை, முத்திரைகளை பத்தியோ அதோட புஸ்தகத்தை குறித்து நான் பார்க்க போகிறது இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மறுநாள் அதை குறித்து நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுல பர்டிகுலராக இந்த புஸ்தகத்தை படிக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே வசனம் சொல்லுது, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். இது கடைசி காலத்துக்குரிய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. இயேசு கிறிஸ்து நிறைய அடையாளங்களை நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னு.
முதலாவதாக ஆராய்ச்சியை குறித்தும் அதில் சொல்லப்படுகிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேகர் இங்கும் அங்கும் மூடி ஆராய்வார்கள். அப்போ இந்த ஆராய்ச்சி என்பது ஏதோ கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கடைசி காலத்து விஷயம் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வானசாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, கிழக்குல இருந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்றதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, ஒரு நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சு இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்தா யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்பவே என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சியை தொடங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் ஆராய்ச்சி இருக்கு. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஹேண்ட் டைனாசிட்டியில நிறைய ஆராய்ச்சிகளோட குறிப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படிங்கிறதான இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா எனக்கு ஒரு வேத பண்டிதர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பூமி அதிர்ச்சி அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு அடையாளத்தை சொல்றாருன்னா, பூமி அதிர்ச்சி எல்லா காலத்திலும் இருக்கும். ஆனால் பூமி அதிர்ச்சிகள் இன்க்ரீஸ் ஆகி அந்த காலகட்டத்தை போல பூமி அதிர்ச்சிகள் எந்த காலத்திலுமே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் நமக்கு அடையாளம் அப்படிம்பாரு. அது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகி எந்த அளவுக்கு உச்சநிலை அடையுதோ அதான் நமக்கு அடையாளம். அதே மாதிரி தான் இந்த ஆராய்ச்சியினுடைய அளவை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வரிசை கிரமமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா காலகட்டத்திலும் ஆராய்ச்சி இருக்கு. மனுஷனை முதல்ல எப்போ ஆரம்பிச்சானோ அப்பவே ஆராய்ச்சி தொடங்கிட்டான். அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நெருப்பு என்ன பண்ணலாம், இப்படிலாம் ஆராய்ச்சியை தொடங்கிட்டான். ஆனால் இப்ப இருக்கு பாருங்களேன், இந்த கடைசி ஒரு 100-120 வருஷம் குறிப்பாக சொல்லணும்னா நான் வந்து எப்படி வச்சுப்பேன்னா, எனக்கு வச்சுப்பேன் அந்த அடையாளத்தை எப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பிறகு அவர் தான் அந்த கரண்ட் கண்டுபிடிச்சாரு, லைட் கண்டுபிடிச்சாருலாம் சொல்லுவாங்கல்ல, அவருக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க ஆராய்ச்சியோடையதான அளவை பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட். எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகுதுன்னா, இந்த இப்போ ரீசெண்டா ஒரு குறிப்பு படித்தேன். இந்த ஒரு காலகட்டத்தில் மனுஷன் வந்து 12 மாசத்துக்கு ஒரு தடவை தன்னை அப்டேட் பண்ணி கொடுக்குறானா. ஒரு காலத்துல 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்டேட் ஆகுமா மனித இனம் வந்து, அடுத்தடுத்து அப்டேட் ஆகுறது 25 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 12 to 16 மாசத்துக்குள்ள அப்டேட் ஆகிட்டே இருக்கான, அடுத்த காரியங்கள் போயிட்டே இருக்குதாம். அந்த அளவுக்கு ஆராய்ச்சியினுடைய உச்சம் அதிகமாய் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, அறிவு பெருகி போகும். இதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க அம்மா சொன்னது ஞாபகத்தில் இருக்கு. அவங்க முதல்ல போய் ஸ்கூல்ல உட்காந்து ஆனா அவனா ஏபிசிடி எழுதுனது வந்து 6 வயசுலன்னு சொன்னாங்க. அவங்களாம் ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த ஜென்ரேஷன்ல நம்மளையெல்லாம் கொண்டு போயிட்டு 3-3.5 வயசுல விட்டாங்க கிண்டர் கார்டன்ல. இப்பெல்லாம் பிள்ளைக்கு கையில கொடுக்கும் போதே, ஸ்கூல்ல கொண்டு போய் விடும் போதே அதுக்கு ஒரு 2 புக்கு படிச்சு முடிச்சுட்டு தான் போகுது இல்லையா. போகும்போது அப்படிதான் போகுது. இப்போ அன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன், அந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, ஸ்பீக்கர் இங்க வச்சிருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று இப்படி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, வயிற்றுல உள்ள பிள்ளைகளுக்கு இப்பவே போதிக்கிறாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாமா. அந்த அளவுக்கு என்ன இருக்குது, அறிவு பெருக்கம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. இது எங்க போய் முடியும்னே தெரியாது. வெரி ஒஸ்ட் கண்டிஷன்ல போகுது. அறிவு பெருக்கம் எப்பவுமே, ஞானம் என்ன செய்யுமா கடைசி காலத்துல, அறிவு பெருக்கம் என்னத்தை கொண்டு வரும், நோய் பெருக்கம் அப்படின்னு இருக்கு. இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம கண் கூட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதிகமா படிக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இப்ப பிள்ளைகள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு யாருமே இன்ட்ரெஸ்டாலாம் போல. பிள்ளைகள்லாம் எப்படி போறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட போறான். அது அவனை ஏதாவது ஒன்று இவங்க ஆக்குறாங்க, இல்லை அவன் ஆயிடுறான், ஏதோ ஒன்று ஆகுது. இப்போ எங்க போய் உட்காந்தாலும் பிள்ளைகள் வந்து இந்த ஞானம் அறிவு அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை உயிரை வாங்கி தொலைகிறாங்க. பாவமா இருக்கு பிள்ளைகளை பார்த்தா. ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு, நல்ல வேளை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அப்பயே இப்பெல்லாம் என்னெல்லாம் படிக்க சொன்னாங்கன்னா தாங்கவே தாங்காது. நான்லாம் ஓடிடுவேன், விட்டு ஓடிடுவேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ். அதுல எனக்கு இவங்க சொல்ற வார்த்தை ஒண்ணுதான் என்னால இன்ன வரைக்கும் ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் படிக்கல, நீயாவது படிக்கல. அதுக்கு நீங்க தானே படிச்சிருக்கணும். நீங்க ஈஸியா படிக்காம இருந்துட்டு இப்ப நம்மள மேல என்ன பண்றது, ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் பையன் மேல போடுறது. நான் தான் படிக்கல, நீயாவது படி. நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல, அப்படி வச்சுப்போம். சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும் இல்லையா. அப்பா சொல்றாரு, நான் 20 எடுத்துட்டா, நீ 80 எடுக்கணும். 20 எடுத்தீங்க, 25 எடுக்கலாம். நம்மளால அவ்வளவுதான் முடியும். அப்பா கிட்ட இருந்தாலும் நம்மளும் வரோம். இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷனை போட்டு ஸ்ட்ரெஸ்குள்ள போய் டிப்ரெஷன்ல போய், அது 8 வயசு பையனெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஓசிடி ப்ராப்ளம்ங்கிறான். உங்க யாருக்கா தெரியுமா? நமக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயமே தெரியாது. என்னடான்னு கேட்டா ஓசிடிங்கிறான், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான், டிப்ரெஷனுங்கிறான். அந்த அளவுக்கு அறிவு பெருகி போயிருக்குது. எது ஒன்று எடுத்தாலும் நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறான், கூகுள் சொல்றது தான் நம்புறான். நம்ம யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். உடனே அவன் கூகுள் பண்ணி பார்க்குறேங்கிறான். கூகுள் வந்து யாரோ ஒருத்தருடைய வாந்தி, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் டேட்டாஸ் இன்புட் பண்ணியிருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம எடுத்து படிக்கிறோம். அவ்வளோதானே. கூகுள் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குன்னு யார் சொன்னது? அப்பா அம்மாவை நம்ப மாட்டேங்கிறான். நீங்க சொன்னா நம்ப மாட்டேன்னு கூகுள் போய் பார்க்குறான். கூகுள் சொன்னா நம்பிடுறான். அவ்வளோதான். அது என்ன சொல்றது, ஏது சொல்றது, கொஞ்சம் கூட இன்னைக்கு உள்ளது ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆனால் இதுக்கு பேர் தான் அறிவு பெருக்கம். இதுக்கு பேர் என்னது,
அறிவு ஞானம். அது நம்ம பையன் வந்து ஒரு 4 விஷயத்த மொத்தமா எடுத்து எதையாவது பேசிட்டானா என் பிள்ளைக்கு நான் ஞானம்ங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வச்சிருக்கேன்னா, தேவையில்லாத எந்த பொருள் வீட்டில் இருக்குதோ அதுக்கு பேர் குப்பை. ஆமா தானே? நமக்கு ஒரு பொருள் தேவையில்லை. சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரணை ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, லாஃப்ட். தமிழன் தான் லாஃப்ட் வச்சு கட்டுற ஒரே ஆள். லாஃப்ட் இருக்கும். அந்த லாஃப்ட்ல என்ன இருக்கும் பொதுவா? அதுல என்ன இருக்கும்? தேவையில்லாதது. அதான் தேவையில்லாதாச்சே, அது ஏன் அங்க இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். என்னைக்கு யூஸ் ஆகும்? என்னைக்காவது ஒரு நாள். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு நாள் பெயிண்ட்டுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அதில் ஒரு சங்கு இருக்கும். அலுமினியத்தில் ஒரு சங்கு இருக்கும். இது என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மா அவங்க அம்மாவுக்கு சங்கில் பால் ஊற்றுறாங்க, அந்த சங்கும்பா. அம்மாவுக்கு சங்கு ஊற்றியே ஆகிப்போச்சு 50 வருஷம். இன்னும் அந்த சங்கு இன்னும் என்ன செய்யுது கேட்டால், அதை தூக்கி பரணையில் போட்டு வச்சுருப்பான். சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அந்த சகோதரர்கள்லாம் கட்டிலுக்கு அடியில் போட்டு வச்சுருப்பான். எல்லாம் கட்டிலுக்கு அடியில் கிடக்கும். எதனாலும் ஒரு உத விட்டுருவான், அது கட்டிலுக்கு அடியில் போயிடும். அது அவ்வளோதான், அங்கே போய் கிடக்கும். அது எதுக்கு? அந்த அம்மா பெருக்கிறதுக்கு குனிய அதை எடுக்காத வெய்யும்பான். என்னன்னு கேட்டால், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டியோட செயினாக இருக்கும், சைக்கிள் செயின். அது சைக்கிளே இல்லையா, இருந்துட்டு போட்டேன், அது இருக்கட்டும் அப்படிம்பா. இதில் எது குப்பைன்னு தெரியாது, அதுவா இதுவா நமக்கு தெரியாது, சந்தேகமாக வரும் ரொம்ப நாளா. இந்த மாதிரி நான் இதை ஏன் சொல்றேன்னா, அதே மாதிரி தான் தேவையில்லாத ஞானமும் குப்பை. நமக்கு எது தேவையோ அதான் நம்ம கிட்ட இருக்கணும். எது தேவையில்லாத, இப்ப கடைசி காலத்துல என்ன இருக்குன்னா, நிறைய தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்கிறது. அவர் பெரிய ஆளு, ரொம்ப அறிவாளிங்க அவருக்கு எல்லாமே தெரியும். எதுக்கு எல்லாம் தெரியணும்? எனக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சா போதாது. எம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சா போதும். அவர் எந்த டாபிக் எடுத்தாலும் பேசுவார். இப்போ பேசி என்ன பண்ணாரு? வெட்டி சும்மா உட்காந்து பேசியிருப்பார், அவ்வளோதான். அதனால் அவர் லைஃபுக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதை தெரிஞ்சு வச்சிருக்காரு, இதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. கடைசியில் பைபிள் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க, எது தெரியல? பைபிள் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு பைபிள் தெரியாட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிளை மட்டுமே தெரிஞ்சு ஒருவேளை எதுவுமே தெரிஞ்சா கூட கவலைப்படாதீங்க, பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லையா? இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த அறிவு பெருக்கம் டேஞ்சரா போயிட்டு இருக்கு. பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா இப்ப பைபிள் வந்து ஒரு அறிவு பெருக்கத்தை சொல்லுது. கடைசி காலத்தில் நமக்கு சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில அறிவு பெருக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல் நாள்ல முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆறாவது வசனம். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி. வித்தியாசமான வசனம் பாருங்க. இந்த வசனம் எப்படி இருக்கும்? வித்தியாசமான வசனம். அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார். எந்த காலத்திலேயாவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா? எந்த காலத்திலேயாவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா? அது எத்தனை வயசானாலும் சாகிறதுக்கு ஆசை வருமா? வராது. ஏதாவது ஒரு 70-80 வயசு ஆனாலும் அப்படியே காப்பாத்திரணும் தான் நினைக்கிறாங்க அவங்க. இல்லை அவங்க காதில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 80 ஆகிப்போச்சு, நீங்கள் ஆக்சுவலி பைபிள் கணக்கை தாண்டிட்டீங்க, போயிட்டு வரீங்களான்னு என்ன சொல்லுவாங்க? இத்தனை வருஷம் உன்னை வச்சு காப்பாற்றினதுக்கு என்ன பண்ணு? என்னை வச்சு காப்பாத்து, என்னை பார்த்து சாவரியான்னு கேட்குற, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்ட்டு போகும்போது சபிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அப்பா அம்மா ஏன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான்னா, போகும்போது சபிச்சிடக்கூடாதுன்ற ஒரே நம்பிக்கைக்கு தான், இல்லையா? யாருக்காவது சாக ஆசை வருமா? சில நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற அம்மா சும்மா இல்லாமல் நம்மக்கிட்ட சொல்லும், அது ஆசை காட்டுறது. நம்மளை பேசாமல் இருக்கிறதுக்கு செத்து தொலைலான்னு நினைக்கிறேன். அவனும் நினைக்கிறான், ஓகே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போல, அந்த அம்மா போக போகுது போல அப்படின்ட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து தொலைலாங்கோ. போகவே போகாது. பார்த்துருக்கீங்களா? போகவே போகாது. இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்டு வேணா பாருங்களேன் ஒரு நாள், ஏம்மா நீ தான் சொல்றிய போகுமா, நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கே இருக்கிறதுக்கு பேசாமல் நான் செத்து தொலைகிறேன்னு, வரியா? நான் ஏன் சாகணும்? அது எல்லாரையும் அனுப்பிட்டு தான் போவோம். சாகர ஆசை யாருக்கு என்ன செய்யாது? யாருக்கும் வராது. சாகர ஆசையே வராது. ஏன்னா அந்த உயிர் ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு இல்லை, சின்ன எறும்புக்கு கூட இருக்கும். அந்த எறும்பை நீங்கள் சாகடிக்க போனீங்கன்னா அது என்ன செய்யும்? தப்பிச்சு ஓடும். அதுக்கு அந்த உயிர் ஆசை எல்லாருக்கும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷர்கள் அந்நாட்களில் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி. இது எதை பத்தினதான வசனம்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிகாரம் நடக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, வருகைக்கு பின்னாடி 7ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்துல சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை வந்து எங்க இருக்கு? சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாக நிற்கிறது. 8ஆம் அதிகாரத்துல இருந்து வாதை ஆரம்பிக்கிறது. அதாவது உபத்திரவ காலம் ஆரம்பிக்குது. 1ஆம் எக்காலம், 2ஆம் எக்காலம், 3ஆம் எக்காலம்லாம் ஊதப்படுது. அப்படி ஊதப்படும் போது உபத்திரவம் கூடிக்கிட்டே போகும். கைவிடப்பட்ட சபைக்கு உபத்திரவம் என்ன செய்யும்? கூடிட்டே போகும். அப்ப கூடிட்டே போகும்பொழுது ஒரு காலகட்டத்தில் மனுஷன் என்ன நினைப்பானா, நடக்கிற வாதையை குறித்து பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பானா, பேசாம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம். ஆனால் வசனம் சொல்லுது, சாவோ அவர்களுக்கு விலகி. இது எப்படி நடக்கும்? சாகலான்ற ஆசை கூட சில நேரத்தில் வரும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லர் பீரியட்ல 1936 இருந்து 43க்குள்ள யூதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அவர், கொடுமையின் உச்சத்துல. அப்போ யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, தற்கொலை பண்ணி செத்தா நரகத்துக்கு போயிடுவோம், இயற்கையா மரணம் வந்துடாதா, ஆண்டவர் நமக்கு இயற்கை மரணத்தை கொடுத்துட மாட்டாரா, இவங்கிட்ட தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு அவ்வளவு கொடுமை ஹிட்லர் கையில இருந்துச்சு. அப்போ அந்த காலத்துல கூட மனுஷன் நினைப்பான், பேசாம இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்ன பண்ணிடலாம், செத்துடலாம் அப்படின்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, அதோட சேர்த்து அவர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி. அது எப்படி சாவு விலகி ஓடி போயிடும்? சாகணும்னு நினைக்கிற, அதான் சமீபத்தில் கூட பேசிட்டு இருந்தோம். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த சுயாதீனம் அல்லது கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துல ஒண்ணு என்னவா, அவன் ஜீவனை அவனே எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒரு இருக்கு. ஆனா எடுக்கக்கூடாது, பைபிள் படி எடுக்கக்கூடாது. ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவனே பண்ணிக்கிறான் சூசைட். அப்படி ஒரு நிலைமை இருக்கும் போது இந்த வசனம் என்ன சொல்லுது, மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடும், சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். அப்போ இந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது, மிகப்பெரிய சர்வாதிகாரியின் காலம். இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற நமக்கு பெரும்பாலும் இந்த உபத்திரவம், இந்த சர்வாதிகாரம் இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம மீட் பண்ணதில்லை. பொதுவாகவே கொஞ்சம் நார்த் சைடு போயிட்டீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே நார்த் சைடு போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய சர்வாதிகாரம். ரஷ்யாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைனால பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியால எல்லா இடத்துலையும் மிகப்பெரியதான சபைகளுக்கு உபத்திரவ காலம் இருக்கு. அந்த உபத்திரவ காலத்துல ஜனங்கள் படுகிற கொடுமைகள்லாம் இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படும் வேதனையில் பரம வெற்றின்னு சொல்லி ரிச்சர்ட் உம்ரான் ஐயாவுடைய புக்கு ஒன்று இருக்கு. அந்த புக்கெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல அவர் எப்படி ருமேனியா சிறையில வந்து கம்யூனிஸ்ட்காரங்கிட்டையும் நாசிசத்துக்கிட்டையும் ஃபேசிஸ்ட்கிட்டையும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி உபத்திரவ காலத்துல அவர்களுக்கு வந்து சாவு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா சாவு என்ன செய்யாது, வராது. அதுக்கு ஆண்டவர் நிறைய காரணம் வச்சிருக்கார். ஜீவனும் மரணம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆனா இது 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம். ஜனங்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள் அப்படின்னு. ஒரு பக்கம் இதை நீங்க ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய உபத்திரவம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்றார். உபத்திரவம் அந்த அளவுக்கு உச்சத்துல இருக்குமா, இது வரைக்கும் பார்க்காத. அதான் நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, இதுவரைக்கும் வந்த சர்வாதிகாரிகள் அத்தனை பேரும் பிசாசினுடைய தூதர்கள் மாதிரி. அவங்களாம் அவங்ககிட்ட படிச்சவங்க. கடைசியா வரப்போற ஆன்டி கிரைஸ்ட்ங்கிறதான ஒருத்தருக்கான அவன் பிசாசின் மகன். வெளிப்படுத்தல் 3:15 சொல்லுது இல்லையா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த சர்பத்தின் வித்து அவன் தான் பிசாசினுடைய மகன். ஒருத்த ஆட்சிக்கு வரப்போறான். பிசாசினுடைய மகனுடைய ஆட்சினா பூமியில எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு ஒரு கொடுமையான காலம், எஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். அப்படி வருமா அப்படின்னா, அதுக்கு தான் சொன்னேன், நீங்க நார்த் இந்தியா பக்கம் போய் பார்க்கணும். அப்படி வருமானு கேட்டீங்கன்னா, அங்க நம்ம மிஷனரிகள்லாம் இருக்கிறாங்க. அங்க அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, டெய்லி ஜீவனுக்கு பணயம், டெய்லி ஜீவனுக்கு பணயம். நாங்க நீங்க உட்காந்து ஒருத்தரோட போன்ல பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, ஆல்மோஸ்ட் கத்தி வந்து கழுத்துக்கு வந்துருச்சான். அந்த லாஸ்ட் மினிட்ல போலீஸ் வந்திருக்கிறாங்க. அவரையும் அவர் மனைவியும் வெட்டுறதுக்கு கத்தி ஓங்கிட்டாங்களாம். லாஸ்ட் மினிட்ல போலீஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா உபத்திரவம் இருக்கு. அப்படிப்பட்ட உபத்திரவத்திலே இதுவரைக்கும் பார்க்காத மனுஷர்கள் இருவதையும் கண்டிராத காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று. எதுக்கு நாங்க இத்தனை அளவுக்கு இந்த வருகையை பத்தி பேசி உங்களுக்கு இப்படி கூட்டங்கள்லாம் வச்சு இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏதோ எங்களுக்கு டைம் இருக்குன்னு மீட்டிங் வைக்கல, இல்ல உங்களையும் வர வச்சு சும்மா டைம் உட்கார வைக்கணும் அல்ல. ஒரு மிகப்பெரிய மோசமான காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும் தப்பி போகாத காலம், உங்க கற்பனைக்கே வராத உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது. நீங்க எக்ஸ்பெக்ட். இன்னும் உங்களுக்கு சொல்றேன், ரிச்சர்ட் உம்ரான் ஐயா படுமேதை பரம வெற்றி புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து ஹிட்லர் வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அப்ப அவர் கொடுமைப்படுத்தும் போது நாங்க ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கொடுமை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டோம். எங்களுக்கு அப்ப பதில் இல்லை. அதுக்கப்புறம் ஹிட்லரை கொன்னுட்டு அல்லது அவரு செத்துட்டாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துச்சு. ஜெர்மனியை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த ருமேனியாலாம் ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு போகுது.
அப்ப அவர் சொல்றாரு, கம்யூனிஸ்டுகள் வந்து, ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் வந்து சபையை கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப கொடுமைப்படுத்தும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த கொடுமையை நாங்க அனுபவிக்கிறதுக்கான பிராக்டிஸ் தான் எங்களுக்கு ஆண்டவர் ஹிட்லர்கிட்ட கொடுத்தாருன்றாரு அவர். ஏன்னா ஹிட்லரை விட 2 மடங்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க ரஷ்ய கம்யூனிஸ்டுகள். அந்த அளவுக்கு உச்ச கொடுமை இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது, நாமனா கைவிடப்பட்ட சபை பார்க்க போகிறது, இதுவரைக்கும் உலகம் பார்க்காத உபத்திரவம், மிக மோசமான காலம். அதற்கு தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிதான் உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கான ரீசன் என்ன? ஏதோ வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்றதுக்காகவா? இல்ல. ஒரே காரணம், அந்த காலம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அந்த ஒரு சர்வாதிகாரி ஆட்சிக்கு தொடங்குவதற்கான காலம் உலகளாவிய, வேர்ல்டு வைட், எல்லா பக்கமும் ரெடியா இருக்குது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல இப்போ நம்ம காலகட்டம், அதை சந்திக்கிறதுக்கு முந்தின காலகட்டம். இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க ஏற்கனவே அதெல்லாம் சந்திச்சுட்டு ஓரளவுக்கு பிராக்டிஸ்ல இருக்காங்க உபத்திரவத்துல. இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிறோம் பாருங்க, குறிப்பா தமிழ்நாடு கேரளாக்குள்ள இருக்கோமே, நமக்கெல்லாம் உபத்திரவம்னா என்னன்னு தெரியாது. நமக்கு இருக்கிற ஒரு உபத்திரவம்னா என்னன்னு கேட்டா, டயத்துக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரண்ட் போயிருச்சு, பிசாசு வந்து கரண்ட்ல கை வச்சிருச்சு. இதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே உபத்திரவம் இல்லையா? அவங்க உபத்திரவம்லாம் ஜீவனுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு உபத்திரவம்னா என்னன்னு தெரியாததுனால அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகளை நீங்க மீட் பண்ண வேண்டாம், அது ரொம்ப கஷ்டம். நீங்க இதே சந்தோஷத்தோட பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்லது. நீங்க பாட்டுக்கிட்டு எதையாவது மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். நான் பயத்துக்காக சொல்லவில்ல, நமக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பு வச்சிருக்கிறார். அதுக்கு முன்பதாகவே மனவாட்டியை கூட்டிக் கொண்டு கர்த்தர் போக விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே நமக்கு இந்த 9ஆம் அதிகாரம் 4-5 வசனம் எதை, 6வது வசனம் எதை சொல்லுதுன்னா, உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம். அந்நாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சாகவை தேடியும் காணாது இருப்பார்கள். அந்த எத்தனை வருஷத்துக்கு இது நடக்கும்னு கேட்டீங்கன்னா 7 வருஷத்துக்கு நடக்கும். எத்தனை வருஷத்துக்கு? உபத்திரவ காலம் 7 வருஷம். நம்ம தானியேல் புஸ்தகம் 9:27 வாசிக்கிறோம் இல்லையா, அவர் 1 வாரம் அளவும் அப்படின்னு. அந்த 7 days 7 years கணக்கு. அந்த உபத்திரவம் 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல நடக்கிற சம்பவத்தை தான் இங்க சொல்றாங்க. அந்த 7 வருஷத்தில் அவர்கள் சாவை தேடியும் காணாது இருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ விலகி ஓடி போகும். அது எப்படி சாத்தியம்? சாவை தள்ளி போட முடியுமா அப்படின்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல நான் பார்த்த ஒரு சில காரியங்கள், கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அவங்க ஜீவன் போயிடுச்சுனாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வெண்டிலேட்டர்ல வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜீவன் இருக்கிற மாதிரியே என்ன பண்றாங்க, காப்பாத்த இருக்கு, அந்த உயிரை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி எந்த அசைவும் இல்லை. ஆனா என்ன இருக்குது, மூச்சு மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அந்த அவங்களுக்கு மரணம் வரல. அவங்க வெண்டிலேஷனை எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடுது, செத்து மரணத்தை தழுவிடுறாங்க. அப்போ அந்த ஜீவன் அவங்க மூச்சு விழுக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜனை கொடுத்து கொடுத்து ஆர்டிபிஷியலா அவங்கள மூச்சு இழுக்க வைக்கிறாங்க. அப்ப ஜீவனை விட வைக்கிறதுக்கும் இழுத்து பிடிக்கிறதுக்கும் மனுஷன் இப்ப என்ன ட்ரை பண்றான், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த டாக்டர் வந்து அவர் கொடுக்கணும் ரிப்போர்ட், ஜீவன் போயிடுச்சுன்னு. ஆனா போனீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் இருக்கு, அவருக்கு ஓடிட்டு தான் இருக்கு, அவருக்கு கையில பிடிச்சு பார்த்தா பல்ஸ் இருக்கு. ஆனா வெண்டிலேட்டர் எடுத்தா என்ன ஆயிடுது, போயிடுது. அப்ப நம்முடைய ஜீவன் இப்ப நம்மளால போகாம இன்னொருத்தர் நினைச்சா போக வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அவங்க நினைச்சா இழுத்து பிடிக்க முடியும். 3 நாளைக்கோ 1 வாரத்துக்கோ 10 நாளைக்கோ. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல நண்பருடைய அம்மாவுக்கு நடந்த சம்பவம், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா அங்க இருக்கிறாங்க. அந்த பையனும் பணம் கட்டிக்கிட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் 24 லட்சம் கட்டிட்டார். கட்டின பிறகு பையன் கிட்ட காசு இல்லை. இப்போ அந்த பையன் சொல்றாரு, இந்த மாதிரி காசு எங்ககிட்ட இல்லை, நான் வேணா அவங்கள வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திக்கிட்டுமா அப்படின்னு சொன்னா, அடுத்த 4 மணி நேரத்தில் அம்மா இறந்துட்டாங்கன்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 21 நாளைக்கு மேல இழுத்து பிடிக்கிறாங்க. ஆனா போனா வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜீவனை இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மெடிக்கல் டேர்ம் என்ன வந்திருக்கு, வளர்ச்சி அடையுது. இப்ப நம்ம இதை சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா பாக்குறோம். நல்ல வேலை உயிரை ஒரு 20 நாள் தாக்கி பிடிச்சோம், 2 வாரம் இழுத்து பிடிச்சி பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் முடியல. இந்த இழுத்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, வளர்ச்சி. ஆனால் இப்ப பைபிள் சொல்றது ஜீவனையே போக விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா இப்ப யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க, செயற்கை ரத்தம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. லேவியராகமம் 17:11 வாசி. மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷனுடைய உயிருக்கான அணுக்கள் உயிரணுக்கள்னு சொல்லுவாங்க.
அந்த உயிரணுக்கள் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. நம்ம ரத்தத்துல நிறைய இருக்கு. சிவப்பு அணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள் இருக்கு, ஆர்பிசி, டபிள்யூபிசி, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. இதுல இப்போ டபிள்யூபிசியோட, அதுதான் நமக்கு உயிரணுக்கள் வாங்க, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது, இம்யூனிட்டி பவர், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வெள்ளை அணுக்களோட இருக்கக்கூடியதான ஆர்டிபிஷியல் பிளட் இப்போ புழக்கத்துல இருக்கு, வர தொடங்கிருச்சு. சமீபத்தில் இஸ்ரேலுடைய லெபனான் யுத்தத்துல இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 72 மணி நேரம் உயிரோடு கூட வைக்க முடியும். ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? 72 மணி நேரத்துக்கு உயிரோடு கூட வைக்கலாம். எப்படி வைக்க முடியும்? அதுக்கப்புறம் செத்துருவாரா? இல்ல, அந்த 72 மணி நேரத்துக்கு கூட்டு போய் அவர் என்ன பண்ணிடுவாங்க? காப்பாத்திடுவாங்க. உங்களுக்கு இப்பதான் இருக்க சிசியு ஐசியு ஆம்புலன்ஸ் இருக்குது, ஐசியு ஹெலிகாப்டர் இருக்குது, எல்லாமே அதுலயே வச்சிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்படுகிற ஆளை ஒரு இந்த பிளட்டை ஏத்தி, பிளட் லாஸ் இருந்தாலும் ஏத்தி அவரை ஜீவனோடு கூட வைக்கிறதுக்கான ஆர்டிபிஷியல் பிளட் இப்ப ரெடியாக இருக்கு. இப்போ இது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் சாகுறான்னா அப்படி ஒரு நிலை இல்லை. ஒரு 30-40 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா டிவியில ரத்த தானத்தை பத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய என்ன செய்வாங்க? ரத்த தானம் போடுவாங்க. இப்ப பாருங்க, ரத்த தானத்தை பத்தி ரொம்ப வரதில்லை. ஆல்ரெடி நம்ம தேவையான அளவுக்கு பிளட் என்ன பண்ணிருக்கிறோமா, சேவ் பண்ணி வச்சுட்டோம். ரெண்டாவது இது ஆர்டிபிஷியல் பிளட் ரெடியா இருக்குது. இது வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு சிலர் உங்க இருப்பாங்க ஓ பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சிலருக்கு ஓ பாசிட்டிவ் இருக்குல்ல, அதுக்கு பேர் காமன் டோனார்னுபாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? அந்த ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளட் இது, அந்த மாதிரி வகையை சார்ந்தது. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். இதை எடுத்து சிலிக்கான்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்லை, மண்ணுக்கு பேர் தான் சிலிக்கான். மண் இருக்குல்ல, அதை கெமிக்கலி மாத்தினாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சிலிக்கான். ஆண்டவர் நம்மள எதுல செஞ்சிருக்கிறாரு? மண்ணுல செஞ்சிருக்காரு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதை என்ன பண்றாங்கன்னா, கெமிக்கலி மாத்தி டிஸ்டில்டு வாட்டர் அல்லது பியூரிஃபைடு வாட்டர் அதுல பண்ணி நீங்க ஏத்திக்கலாம், உங்க பிளட்டை நீங்க ஏத்திக்கலாம். இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் பிளட் இப்ப இருக்கு. அதை தாண்டி ஆர்டிபிஷியல் பிரெயின் கொண்டாந்துருக்கிறாங்க, மூளைச்சாவு. இப்ப நீங்க சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, எலான் மாஸ்க் அப்படிங்கிறவரு ஒரு சிப் ஒன்று உருவாக்கி இருக்கிறார். சிப்பு வந்து சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய தொடங்கி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு பிரெயின் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அவரை உட்கார வச்சு அவர் பிரெயின்ல என்ன யோசிக்கிறாரோ அதை எதிரில் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ண முடியும்? டைப் பண்ண முடியும். டைப் பண்றாரு, நடக்குது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்ய வைக்க முடியுது. இப்ப சமீபத்தில் அது சக்சஸ்ஃபுல்லாக, இப்போ ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இனி இந்த பிரெயின் டெட் அல்லது பேரலைஸ்டு இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் 100% கியூர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இதோடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியல. என்ன அப்படின்னா, உங்க பிரெயின்ல உள்ளதை ஒருத்தர் படிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த சிப் இருக்கு, இந்த சிப்பை அவர் யோசிக்கிறத எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல சொல்லுது. அப்படின்னா இந்த சிப்பை நீங்க எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம்? நீங்க சிப்பை இப்ப எதை கூட வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க போன்ல இருக்க சிப்பை நீங்க சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம், எதை வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இவரோட பிரெயினை என்ன செய்யலாம்? படிக்க தொடங்குவாங்க. இப்போ நீங்க யோசிக்கிறதுலாம் ஒருத்தருக்கு எதிரில் தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் சொல்லுங்க, புரியுதா? நீங்க இனி யாருக்கும் பிரைஸ் லார்டே சொல்ல முடியாது. ஆமா, நீங்க பிரைஸ் லார்ட் சொல்லும் போது என்ன நினைக்கிறீங்கன்றது எதிரில் தெரியும். வாடா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட் தெரியுது, உள்ள என்ன இருக்கு? ஏன் இந்த ஆள் வந்தான், எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு உள்ள ஓடுது. இவன் வராம இருந்தா நல்லா இருக்குமே, பிரைஸ் லார்ட் வாங்க. ஆனா உள்ள சொல்லுது, இவன் ஏன் வந்தான். அது அப்படியே. இப்ப எங்கல ஒரு ஐபேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சிப்பை கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ள வரும்போது வைஃபை இல்ல, உள்ள வரும்போதே தெரிஞ்சிடும். இப்ப உங்க மாமியார் வராங்க, என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா எல்லா மாமியாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நீங்க யாருங்கிறது இல்ல. அப்போ இந்த சிப்புங்கிறது வந்து உங்க பிரெயினை படிக்கிற விஷயம். அதோட சீரியஸ்னஸ் தெரியாம அது வந்து வரப்பிரசாதம் யூஸ் ஆகுது. எந்த ஒரு விஷயமும் வரும்போது அப்படிதான் இருக்கும். பின்னாட்கள் அது என்னவா மாறிடும்? ஆபத்துள்ளதாக மாறிடும். அதான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இதை தாண்டி இப்போ லேட்டஸ்டா நான் சொல்றது 2025. இவர் பேர் பாருங்க, இவர் தான் வந்து ரே குர்ஸ்வெல் அப்படின்னு பேர். இவர் வந்து 1990ஸ்லயே அமெரிக்காவுடைய உயரிய சயின்டிஸ்ட் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறார். இப்ப இவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2030க்குள்ள மனுஷனுடைய உயிரை போக விடாமல் தடுக்கக்கூடியதான நானோ பார்ட் செல்ஸ் எல்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறார். அது வந்து என்ன பண்ணுனா, அப்ப உயிரே போகாதா அப்படின்னா உயிர் போகாது இல்ல. 2030ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா, உங்க ஏஜ தள்ளி போட போறாங்க. எப்படி தள்ளி போட போறாங்க? இப்ப நமக்கு வயசாகிறதுனா என்ன? செல் வீக் ஆகுது.
செல் வீக்காக தலையில செல்லு வீக்கானா முடி கொட்டிடுது, கண்ணுல செல்லு வீக்கானா பார்வை குறையுது இல்லையா, தோல்ல செல்லு வீக்கானா தோல் சுருங்குது, மூப்புன்னு சொல்றோம், வயசாயிடுச்சுன்னு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா அந்த டி-ஏஜிங் செல்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அந்த செல்லை உங்களுக்கு யூஸ் பண்ண உங்க ஏஜை என்ன பண்ண முடியும், தள்ளி போட முடியும். இப்ப 70ங்கிறத 150 மாத்தலாம், 200 மாத்தலாம். இப்ப சில செலிபிரிட்டிஸ், நான் ஏன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு புரியாம இருந்துச்சு. ஆனா இவருடையதான ஸ்டேட்மெண்ட்டை படிச்ச பிறகுதான் ஏன் சில பெரிய படித்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 250 வருஷத்துக்கு நான் இருப்பேன், 150 வருஷத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளவு கான்பிடண்டா இவங்க பேசுறாங்க, எதை வச்சு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப இவர் சொல்றாரு 2030 இருந்து இந்த டி-ஏஜிங், அந்த வயசாகிறத குறைக்க முடியும், குறைக்க பண்ணி நம்மளோட ஏஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். போக போக அதை கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ 2030-40 தான் மரணம் வராது, அந்த இதுல இல்ல. இனி வயசை என்ன செய்வாங்க, 70ங்கிறத 80 ஆக்குவாங்க, 80ங்கிறத 100 ஆக்குவாங்க. இப்படி ஆக்க நம்ம நிறைய காலம் உயிர் வாழலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா இதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கான், அவன் என் கூட சேர்ந்தவன். அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அவ்வளவு நாள் இருந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டிருக்கான். நியாயமான கேள்விதான். நானும் அந்த கன்ஃபார்ம் அந்த கேள்வியை கேட்டிருப்பேன். அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு, சரி இவ்வளவு சொல்றீங்களே, நாங்க இவ்வளவு நாள் இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது நியாயம்தான். சோ கவனிச்சுக்கொள்ளுங்க, மனுஷனுடைய மரணத்தை தள்ளி போடுகிற விஷயம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக. இனி உங்கள் ஜீவனை உங்க இஷ்டப்படி எடுக்க முடியாது. இப்ப நீங்களே விரும்புறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் உயிரோடு இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் விரும்புறீங்கல்ல. ஒரு பீரியட்ல நீங்கள் வேண்டாம், உபத்திரவம், செத்தா நல்லா இருக்கும் நினைக்கினாலும் சாக முடியாது. அவர்களா உங்களுடைய ஜீவனை எடுக்கிற வரைக்கும், அந்த 7 வருஷத்துக்கு நான் சொல்றேன். இப்ப அதற்கான எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொன்ன 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்துல சொல்லப்பட்ட சாவை தேடியும் காணாதிருப்பார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும் என்கிறது நம் கண்களுக்கு முன்பாக தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களை சாக விடாம நிறுத்துறதுக்கு எப்படியோ நடக்கிறீங்களோ நடக்கலையோ, பாக்குறீங்களோ பார்க்கலையோ, உயிரை மட்டும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரெடியாகவே இருக்கு. இது அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகுது. இந்த நேரத்தில் நான் இன்னொரு உபதேசத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இந்த இம்மார்டல்ன்றதுனால ஒரு உபதேசம் சொல்றேன். நம்ம ஆட்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்ப, சரியா? அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நமக்கு மரணமே கிடையாது. என்ன கிடையாது? மரணமே கிடையாது. நம்மளாம் 1000 வருஷம் உயிரோடு இருப்போம், 800 வருஷம் உயிரோடு இருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை விசுவாசித்தாலும் மரியான், மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தோட அர்த்தத்தை அவங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்காம இப்ப என்ன உபதேசம் போயிட்டு இருக்குன்னா, இது இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய குரூப் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருக்கு, உலகளாவியும் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் கொஞ்சம் செலிபிரிட்டி மாதிரி இருக்கிற ஊழியக்காரங்களா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் 150 வருஷம் இருப்பேன், 200 வருஷம் இருப்பேன் அப்படின்னு. அவங்க பண்றது எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்ட் நல்லா தெரியுது. இந்த வார்த்தையுமே பைபிளுக்கு அகைன்ஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் பரலோகத்துக்கு போகிறதை தான் பரலோகம் புதிய ஏற்பாடு விரும்புது. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகிறது எனக்கு சந்தோஷம், என்னை விட்டா நான் போயிருவேன் அப்படிங்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டுல மரணம் ஜெயமாய், சோ மரணத்தை பத்தி நம்ம கடந்து பரலோகத்துக்கு போறத சந்தோஷமா தான் நினைக்கிறோமே ஒழிய, இங்க இருக்கிறத விட போறது பெருசுன்னு சொல்லும் நியூ டெஸ்ட்மெண்ட். நீங்க சரியா கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க உண்மையா அந்த வசனத்துக்கு பின்னாடி வாழ தொடங்கிட்டீங்கன்னா, இங்க வாழ உங்களுக்கு பிடிக்காது. ஒரு கடமைக்காக இருக்கிறோம், ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டோம், முடிச்ச உடனே என்ன பண்ணிடணும், கிளம்பி பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கணும். சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா போகவே போகாது, சுத்தி இருக்கிறவங்களாம் ஜோம் பண்ற வரைக்கும் போகாது. இப்ப வர அது எப்படி ஜோம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா சொன்ன பிரச்சனை வந்துடும். அதனால இப்போ ஒரு நல்ல வார்த்தை கத்து வச்சிருக்கான், தேவ சித்தம் நிறைவேறும்படி ஜோம் பண்ணுங்க. அவன் தேவ சித்திரம்னா அவங்கள போட்டு தள்ளுன்னு அர்த்தம். அவரோட தேவ சித்தத்துக்கு இன்னும் அர்த்தம் என்ன? ஒரு 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 அம்மா என்னை கூப்பிட்டாங்க ஒரு தடவை, கூப்பிட்டு, பிரதர் எங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ண முடியுமான்னாங்க. எதுக்காகன்னு கேட்டேன். எங்க அம்மா ஒரு 3 வருஷமா பெட்லயே இருக்காங்க, போகவே இல்லை, யாரோ ஜோம் பண்ணி பார்த்தாங்க, நீங்க வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு என்னன்னா, போறது பிரச்சனை இல்லை, ஒருவேளை நான் போய் ஜோம் பண்ணி அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு மீட்டிங் எப்படி புக் ஆகும் பாருங்க. பிரதரை கூப்பிடுங்க, அம்மா போயிடுவாங்க.
என்ன இழுத்துட்டு இருக்கீங்களா? என்ன நீங்க பிரதரை கூப்பிட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல ஜோம் பண்ணி அமுச்சு வச்சிரு. இப்ப நம்மளை எப்படி ஆக்கிடுவான்? அவ்வளவுதான், தேவ சித்தம் நிறைவேறுகிற ஊழியக்காரன் போட்டோவே போட்டுருவான். எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு அந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் அடுத்தவன் போன்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கர்த்தர் எப்போ வாங்குறாரோ புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நியூ டெஸ்ட்மென்ட் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது. இப்ப இங்கேயும் ஒரு உபதேசம் வந்திருக்கு, 150 வருஷம் உயிரோட இருக்க போறேன், 200 வருஷம் உயிரோட இருக்க போறேன் அப்படின்னு. நீ 20 வருஷம் இருக்கிறதே உயிரை வாங்குறோம். இதெல்லாம் 150 வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கடைசி காலத்தின் அறிவு பெருக்கத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, சாவை தேடியும் அவர்கள் என்ன செய்வாங்க? காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி. இப்ப அந்த காலகட்டம் வந்துருச்சு, ஆண்டவர் சொன்ன காலகட்டம் வந்துருச்சு. ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், வேதத்தினுடைய வசனத்தை வச்சு சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க கண்டுபிடிச்சாலும் கர்த்தர் சொன்னதை தாண்டி இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். இவன் மனுஷன் போராடி பார்ப்பான், அதுக்கு விரோதமா செய்யறதுக்கு என்ன செய்வான்? போராடி பார்ப்பான். முடிவு என்னமோ மூக்க உடைச்சிட்டு தான் வந்து நிப்பானுங்க, கடைசியா நிப்பாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அடுத்த அறிவு பெருக்கத்தினுடைய இன்னொரு காரியத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அந்த அக்கினியை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசிங்க ராஜா. இது வானத்திலிருந்து அற்புதங்களை பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து அப்படின்னு இருக்கு. முதல்ல இதுக்கான ஸ்பிரிச்சுவல் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு என்ன செய்யறோம், இதோடைய இன்னைக்கு உள்ள காரியத்தை சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் காரியம் என்ன? வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது யாரு? ஏலியா தான் இறக்குனார். நமக்கு தெரியும், 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல இந்த சம்பவம் நடக்குது. வானத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு? அக்கினி இறக்குறார். இந்த அக்கினியை இறக்குனது தேவனே மெய்யான தேவன். அவர் தானே அக்கினி இறக்குன தேவனே மெய்யான தேவன். இப்போ நியூ டெஸ்ட்மென்ட்ல என்ன நடக்க போகுது, அதாவது உபத்திரவ காலத்துல என்ன நடக்க போகுதுன்னா, இந்த அற்புதத்தை பிசாசு செய்ய போகுது. அந்த 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுறது யார் செய்யறான்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனத்துல, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, வலுசர்ப்பத்தை போல பேசினது. அதுதான் அன்றியும் அது மிருகத்திற்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தது. அந்த 2 கொம்புள்ள மிருகம் என்பது ஒரு நாடு. ஒரு மிருகம் 2 கொம்போட எழும்பி வரும்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் அது யாரை குறிக்குது? ஒரு தேசத்தை குறிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா, இது எலியா காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அதை என்ன செய்யறாரு? ப்ரூஃப் பண்றாரு, அக்கினி இறக்குற தேவனே மெய்யான தேவன். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த அற்புதத்தை கிட்டத்தட்ட 2600-700 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அற்புதத்தை திருப்பி செய்ய போறான். எதுக்காக இப்ப செய்யறது? யாருன்னு கேட்டீங்கன்னா, பிசாசுனுடைய ஆட்கள். எதுக்காக அதை செய்யறாங்கன்னா, இப்ப பாருங்க, பைபிள்ல இப்படி இறங்கி இருக்கு, அப்படி இறங்குற யாரு அது இறக்குறாரோ அந்த தேவனே மெய்யான தேவன். இப்போ இவங்க அதை இறக்கிட்டு ஒரு சர்வாதிகாரிய, ஒரு மனுஷனை கடவுளாக காட்ட போறாங்க. அவன் என்ன பண்ண போறான்? இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வான். ஆனா அவன் செய்யற அற்புதம் கர்த்தர் செய்யற மாதிரி உண்மையான அற்புதம் அல்ல. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிச்சுக்கிட்டே வாங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இது அந்த சர்வாதிகாரியை பத்தி சொல்லுது. தன் வாயின் சுவாசத்தினாலே அழித்து பகிரங்க வருகையில தான் வசனம் சொல்லுது. அடுத்து, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக, அன்றியும் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, நல்ல கவனிங்க, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் என்ன அற்புதம்? பொய்யான அற்புதம். அற்புதம் நடக்கும், ஆனா எப்படி நடக்கும்? பொய்யா நடக்கும். எலியா நடத்தினது உண்மையான அற்புதம். இப்ப நடக்க போறது பொய்யான அற்புதம். அற்புதம் நடக்கும், ஆனா எப்படி நடப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. தேவன் செய்ததை கண்டிப்பாக பிசாசால் செய்யவே முடியாது. தேவன் ஒண்ணு செஞ்சாருன்னா அதை என்ன செய்ய முடியாது பிசாசால. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒண்ணு செய்யற மாதிரி காட்டுவான். அதுக்கு அதே மாதிரி இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் பொருள் இருக்கும்,
அதே மாதிரி பார்க்கறதுக்கு எல்லாம் இருக்கும், ஒரு ஏ மட்டும் அதுல மாறி இருக்கும். கிட்ட போய் உத்து பார்த்தா தான் என்ன தெரியும், அந்த ஏ மாறி இருக்கும், தலைகீழ இருக்கும். ஆனா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். பைபிள்ல பார்த்தீங்கன்னா சாலமோனோட பையன் ரெகொபெயாம் என்ன பண்ணுவான், ராஜாவுக்கு, எதிரி நாட்டு ராஜாவுக்கு கப்பம் கட்டணும். அவன் என்ன பண்ணுவான், அளவுக்கு அதிகமாக கேட்டுருவான். அப்போ இவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிறதான, சாலமோன் செய்து வைத்தது ஆலயத்தில் உள்ளதான தங்கத்தை, அந்த கேடகம்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவான். ஆனால் ஜனங்க பார்த்தா என்ன ஆகிடும், பிரச்சனை ஆயிடும், ஆலயத்திலேருந்து கொடுத்துட்டானேன்னு சொல்லி. அதனால என்ன பண்ணுவான்னா, எல்லாத்தையும் வெங்கலத்தில் செய்வானா. என்னத்தை செய்வான், வெங்கலத்தில் செஞ்சுட்டு அதை தங்க முலாம் பூசிடுவான். தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுமா, அது தங்கத்துல அது அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா கையில பிடிச்சிருக்கிறவனுக்கு மட்டும் தெரியும் அது என்னது, வெங்கலம். அதே மாதிரி தான் பிசாசு நிறைய காரியங்களை பூமியில செய்யும். பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும், ஆண்டவர் செய்யற மாதிரியே இருக்கும். அந்த 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க வாசிச்ச போது வெளிப்படுத்தல, அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா. ஆட்டுக்குட்டினா இயேசுவையும் குறிக்கும், விசுவாசியும் குறிக்கும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னொன்று இருக்கு, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. அப்ப ஆட்டுங்கிறது யாரை குறிக்கும், தேவனையும் குறிக்கும், விசுவாசியும் குறிக்கும். அது ஊழியக்காரனையும் குறிக்கும், விசுவாசியும் குறிக்கும். அப்ப என்ன ஆகுது, பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை போல இருக்கும், பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும், பார்க்கறதுக்கு விசுவாசி மாதிரி இருக்கும். ஆனா செய்யற காரியங்கள் என்னவா இருக்கும், பிசாசினுடைய காரியங்களாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், வசனம் சொல்லுது, பொய்யான அற்புதங்கள் நடக்கும். அதை வச்சு அவன் அற்புதம் செய்வானா, ஆனா என்ன அற்புதம் செய்வான், பொய்யான அற்புதம் செய்வான் அப்படின்னு. இப்ப பொய்யான அற்புதம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, வானத்திலிருந்து அக்கினி இறக்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இறக்குவாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது அவங்க செய்ய போறாங்கன்னு. இப்ப பாருங்க, இதற்கு பேரு ஆர்டிபிஷியல் சன் அப்படின்னு பேரு. இது இப்ப சைனால செஞ்சிருக்கிறாங்க, இப்ப ரெடி, 2030 ரெடியா இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு சூரியன் கொடுக்கக்கூடியதான கதிர்வீச்சை விட பல மடங்கு அதிகமா கொடுக்குது. 1,00,000 ஃபாரன்ஹைட் கொடுக்குது. இது இப்போ அதோட பிளான் என்ன, இது எதுக்காக செய்யறாங்க, சைனீஸ் செஞ்சிருக்காங்க. இப்போ ரெடியா இருக்கு, 2020க்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் சன் ரெடியா இருக்கு. இதை எதுக்காக இந்த ஆர்டிபிஷியல் சன் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும் சைனீஸ் பயங்கரமா வேலை பார்ப்பாங்க, பயங்கரமா உழைக்கிறவங்க, அவங்க நிறைய மக்கள் தொகை, நிறைய உழைப்பாங்க. அவன் என்ன சொல்றான்னா, 12 ஹவர்ஸ்லாம் பத்தாது, இனிமேட்டு நமக்கு என்ன வேணும், 24 ஹவர்ஸ் வேணும். அதனால இப்போ பூமி ஒரு பக்கம் சுத்தி வந்தா இருள் வரணும்ல, அந்த பக்கத்துல இதை ஃபிக்ஸ் பண்றது. இப்போ எப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இப்படி பகல் முடிஞ்சு ரா வர நேரத்தில் அந்த பக்கம் என்ன இருக்கும், ஆர்டிபிஷியல் சன் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் ஒரிஜினல் சன் இருக்கும், இந்த பக்கம் ஆர்டிபிஷியல் சன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இரவு என்பதே இருக்காது, வெறும் பகலாக மட்டும் இருக்கும். ஸோ பகல்லையே நீங்க 24 ஹவர்ஸும் வேலை செய்யலாம் அப்படிங்கிறதான கான்செப்ட்ல தான் இதை கொண்டு வராங்க. ஆக்சுவலா நல்லா கவனிச்சீங்கன்னா, பூமியை ஆண்டவர் படைக்கும் போதே பகலும் இரவும் பகலுமாக தான் படைச்சிருக்கிறார். இப்போ இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பிசாசு, நீங்க 6 நாள் படைப்பு இருக்கு, நம்ம நிறைய எடுத்திருக்கோம் கிளாஸ்ல எல்லாம், உங்களுக்கு தெரியும். 6 நாள் படைப்பு இருக்குல்ல, இந்த படைப்பை மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்றதுதான் பிசாசுடைய வேலை. அதுக்கு பேர் தான் சீர்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 6ஆம் நாள் ஆண்டவர் மனுஷனை படைச்சார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இவன் சொல்றான் ஆணும் ஆணுமாக இருந்தா நல்லது, பெண்ணும் பெண்ணுமாக இருந்தா நல்லது அப்படின்னா. சோ அது கொலாப்ஸ்ட். அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்து மிருகங்களை உண்டாக்கினார் 6ஆம் நாள்ல. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, காட்டு மிருகம், நாட்டு மிருகம். இவன் என்ன பண்றான், ஜிஎம்ஓ ப்ராடக்ட் மிருகத்தை கொண்டாரான். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் பிராய்லர் கோழி. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது மரட்டு கோழி. இப்போ அவன் உண்டாக்குற எல்லாமே அப்படிதான் இருக்கு. அடுத்து நீங்க போய் இதை எடுத்து பாருங்க, 5ஆம் நாள் சமுத்திரம், மீன்கள், அதுல கொண்டு போயிட்டு எல்லா கழிவுகளையும் கலந்துட்டான். அதுல போய் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டான். 5ஆம் நாள் படைக்கப்பட்டது நாசமா போச்சு, மீன்கள் எல்லாம் செத்து ஒதுங்குதாமா. அது மட்டும் இல்லாம நிறைய மீன்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க முன்னாடி போனீங்கன்னா 3ஆம் நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம், இதோ ஆர்டிபிஷியல் சன்னு, அதே மாதிரி தான் சேட்டிலைட்ஸ்க்கு பதில் மேல கொண்டு போய் வச்சு இந்த கொலாப்ஸ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் படைக்கப்பட்ட இது 4ஆம் நாள். படைக்கப்பட்டது 3ஆம் நாள்ல பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி. நீங்க சாப்பிட்றதுல இப்ப பாதிக்கு மேல ஆர்டிபிஷியல் சாப்பாடு. நீங்க பன்னீர்னு ஒண்ணு சாப்பிடுறீங்களே, அது என்னது, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனோம்னா
எது வெஜிடேரியன் கேட்டா மஷ்ரூமும் பன்னீருங்கிறான். இது ரெண்டும் எப்ப வெஜிடபிள் ஆச்சு? இது ரெண்டுமே ஆர்டிபிஷியல் சாப்பாடு. இது ரெண்டுமே மரத்துல காய்க்கிறதே கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா வெஜ் ஆகி போச்சு. இப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஜிஎம்ஓ ப்ராடக்ட், ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு பாதிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நீங்க சாப்பிட்ற கடுகுல இருந்து கத்திரிக்காயில இருந்து எல்லாமே அதான். அடுத்து 2ஆம் நாள் மேல உள்ள தண்ணீர் கீழே உள்ள தண்ணீர், இப்ப மேல தண்ணியே இல்லை, மழைய பெஞ்சா மொத்தமா பெய்யுது, இல்ல பெய்யறதே இல்லை. இப்ப கடைசியா ஆண்டவர் முதல் நாள் உண்டாக்குனது இரவும் பகலும் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். பகலுக்கு வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருக்கு இல்லையா, இரவுக்கு இருளுக்கு இரவு இரவு என்று பெயரிட்டார் இருக்குல்ல. இப்ப அந்த இரவே இல்லாம பண்றான், ஆர்டிபிஷியல் சன் கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து முழுக்க முழுக்க ஆக்சுவலா இது எங்க இருக்கணும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேம் பத்தி சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்வாரு, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, அதில் பகலில் அதன் கதவுகள் அடைக்கப்படுவது இல்லை, ஏன்னா அங்க என்ன இல்ல, ராக்காலம் இல்லாது இருந்தது. இது வெளிப்படுத்தல் 21 இருக்கு. இது ஆண்டவர் செய்ய வேண்டியது புதிய எருசலேம்ல. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டா இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் எதை செய்தாலும் அதை பார்த்து இவன் ஒரு காப்பி அடிப்பான். இவன் கிரியேட்டர் கிடையாது, பிசாசு. அவன் காப்பி அடிக்கிறவன். அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு செய்வான், ஆனா அவனால ஒழுங்காவும் செய்ய முடியாது. அதான் பிரச்சனையே. ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யறாரு, நமக்கு ஏத்த. ஏன்னா அவர் செஞ்சதெல்லாம் யாருக்காக? மனுஷனுக்காக. இப்ப அவரு கரெக்டான டெம்பரேச்சர் வச்சிருக்கிறார். இவன் 1,00,000 எவ்வளவு வேணாலும், இது மனுஷனுக்கு என்ன உண்டாக்கும்? பாதிப்பு உண்டாக்கும். இவன் பாருங்க, இவனே ஒண்ணு கண்டுபிடிப்பான், அப்புறம் இவனே அதுக்கப்புறம் அது கெடுதல்னு சொல்லுவான். நம்ம நல்லா ஒழுங்கா நடந்து போயிட்டு இருந்தோம், இல்ல இல்ல நீங்க எல்லாம் வண்டியில போங்க, ரொம்ப வசதி, நீங்க நல்லா இருப்பீங்கன்னா. அப்புறம் வண்டியில போக ஆரம்பிச்சோம், பெட்ரோல் போட்டான், டீசல் போட்டான். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஓசோனை ஓட்ட போட்டுருச்சுட்டான். இப்ப அவனே சொல்றான், இதெல்லாம் ஓட்டாதீங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி ஓட்டுங்கன்றான். இப்ப திருப்பி எலக்ட்ரிக்கல் வண்டியில வரக்கூடிய பேட்டரி கழிவுகள் நிறைய ஆகுது, அதை எங்க போடுறதுன்னு தெரியாது. கடைசி அவன் என்ன சொல்ல போறான் தெரியுமா, நீங்கள் நடக்கிறது நல்லதும்பா. இதைத்தானே நாங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கோம். நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்மளை நல்லா கொண்டாந்து வம்புக்கு இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, இப்ப நம்மளால என்ன ஆயிடுச்சு, இப்ப என்ன சொல்லிட்டானா, இப்ப சொன்னோம்னா அடுத்து வர நம்மளை திட்டுவாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த அம்மிக்கல்லாம் நல்லா இருந்துச்சா, அதை போட்டு நல்லா அவங்க அரைச்சிருந்தாங்களா, உடம்பு நல்லா இருந்துச்சா, அப்புறம் மிக்சி கிரைண்டர் வந்துச்சா. இப்ப என்ன சொல்றானா, உங்களுக்கு இந்த ஆக்ஷன் இல்லைன்றதுனால ஜிம்முக்கு போய் இந்த ஜிம்ப சொல்றான். எல்லாம் நீங்க போய் பாருங்க, அதைத்தானே அம்மிக்கல்ல பண்ணிட்டு இருந்தோம். அம்மிக்கல்ல பண்றது கேவலம், இது பண்றது நமக்கு என்னவா இருக்கு, கௌரவமா இருக்கு இல்லையா. ஒரு 3000 ரூபாய் கொடுத்து நம்ம இப்படி பண்றது நல்லது தானே. 300 அம்மிக்கல்ல பண்றது கேவலம் தானே, இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்மளால அப்படித்தான். யாரு, நான் பெண்களை மட்டும் சொல்லல, ஆண்களும் அப்படித்தான். ஆண்டவர் சொன்னாரு, அவர் பாட்டு என்ன சொன்னாரு, நல்ல வேலை பாடுறாரு. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, ஏசியில உட்காந்து வேலை பார்ப்பானா, சரி பாத்துக்கோன்னாரு. இப்ப ஏசியில வேலை பார்த்துட்டு காலங்கத்துல 5 மணிக்கு நடந்துகிட்டு இருக்கான், பறக்கா 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 நடக்கிறான். யாராவது வர்றதுக்குள்ள, ஏன்பா நடக்கிற, டாக்டர் நடக்க சொல்லியிருக்காரு. எங்க ஆண்டவர் சேர்த்து தான் செய்ய சொன்னார், வேலையும் நடக்கிறதையும். இப்ப தனித்தனியா செஞ்சுட்டு இருக்கிறான். சொன்னா திட்டுவான், நமக்கு எதுக்கு வம்பு, விட்டுப்போங்க இல்லையா. இது எல்லாம் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவன் கடைசியில என்ன பண்ணுவான்றீங்க, கடைசியில பழிய தூக்கி நம்ம மேல போடுவான். எந்த ஒரு பொருளையும் இவர்கள் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்ட்டு நம்ம மேல தூக்கி போட்டு போயிடுவான் பழிய. அவ்வளவுதான் நடக்க போகுது. கவனிச்சுக்கொள்ளுங்க, இது ஆர்டிபிஷியல் சன் அகைன்ஸ்ட் டு பைபிள். ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னது ஒரு வசனம் இருக்கு. எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு. எரேமியா 33:20 வாசிங்க. அந்த வசனம் நல்லா கவனிங்க. குறித்த நேரத்தில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால், ஆக்கியாச்சு. எரேமியா 33:20 சொன்னதை மனுஷன் என்ன பண்ணிட்டான், அவமாக்கியாச்சு. இனி பகற்காலம். ஏற்கனவே நாம ராங் சென்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம், ராங்கா வாழ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கிட்ட வந்துட்டோம். எப்படின்னா, ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 104ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல இருந்து வாசிங்க. 104ஆம் சங்கீதம் 20வது வசனம். நீர் நல்லா கவனிங்க, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். முதல் ஃபார்முலா அவுட். ஆண்டவர் இருளை கட்டளையிடுகிறார். இவன் லைட்டை போட்டான். லைட்டை போட்டது பரவாயில்ல,
ஒரு தீவெட்டிக்கு பதிலாக லைட்டை கொண்டாந்தான், ஓகே நியாயம். இப்போ லைட்டை எப்படி போட்டான்னு கேட்டிங்கன்னா, நைட்டு முழுக்க போட்டான். நைட்டு முழுக்க ஆக்சுவலாக நைட்டில் வேலை செய்ய வேண்டிய ஆள் யாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீர் இருளை கட்டளை இடுகிறீர், ராக்காலமாகும். வாசிங்க. அதுல சகல காட்டு ஜீவன்களும். இப்ப யார் நடமாறது? 3 மணிக்கு பிரியாணி திங்குறான். நைட்டு 3 மணிக்கு நாங்க இதுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு காலையில வருவோம், பிரியாணி கடையில அடிச்சுக்கிறான் 3 மணிக்கு. இது என்ன கான்செப்டே தெரியல. எந்த கடைக்கு போனாலும் முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காலைல 5:30 மணிக்கு 6 மணிக்கு தான் டீ கடை திறக்கும். ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ வாங்குறதுக்கு சொம்போட போவாங்க அந்த காலத்துல. இப்போ அவன் சட்டையை போட்டு போயிடுறான். ஏன்னா இல்லைன்னா அவன் தான் சொம்பு கழுவ வேண்டியிருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவன் நேரம் டீ கடைக்கு சட்டையை போட்டு போனானா, இப்போ வீட்டில் அவன் டீ கேட்டானா பால் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. எதுக்குடா ஒரு டீக்காக பாலை வாங்குவானேன்ட்டு அவன் என்ன பண்ணிடுறான், நேரம் 5:30 மணிக்கு டீ போயிடறான். இவன் 5:30 மணிக்கு வரான்றதுனால டீ கடைக்காரன் 4:30 மணிக்கே வடை போட்டுறாரு. 4:30 மணிக்கு சுட சுட வடையும் டீயும் கிடைச்சா எவன் வீட்டில் டீ குடிப்பான்? யோசிச்சு பாருங்க. இது அப்படி கிடைச்சிட்டு இருந்த காலம் போய் இப்ப 3 மணிக்கு பிரியாணி கிடைக்குது. எத்தனை மணிக்கு 24 hours. நீங்க பாருங்க, இந்த 24 hours ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அகைன்ஸ்ட் டு பைபிள். இது 24 மணி நேரம் டிவி ஓடுது. டிவியே ப்ரோக்ராம நம்ம எத்தனை மணி வரைக்கும் பார்க்குறோம்? நாங்க டிவி பார்த்த காலத்துல 10 மணிக்கு ஒரு வட்டம் ஒன்று வரும் இல்லையா? என்ன வட்டம் வரும்? தூர்தர்ஷன் வட்டம் ஒன்று வரும், நிலா ஒன்று, அப்படி ஒன்று வந்து முடியும். அதோட கதை முடிஞ்சு படுத்தோம்னா திருப்பி மறுநாள் சாயங்காலம் 6 மணி 4 மணிக்கு தான். அப்பயும் ஒரு நன்னன் ஒருத்தர் வந்து வயலும் வாழ்வு எடுப்பாரு. அதான் நம்ம தெரிஞ்ச ஒரே ப்ரோக்ராம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே 24 hours. நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க. 10ஆவதுக்கு போன் வேற வந்துருச்சு. இப்ப எல்லாம் 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. இது அகைன்ஸ்ட் டு பைபிள். அகைன்ஸ்ட் டு பைபிள். இதனுடைய விளைவு என்ன? மிருகம் நடக்க வேண்டிய இடத்துல யார் நடக்கிறது? மனுஷன் நடக்கிறான். அதனால மனுஷன் என்னவா மாறிட்டான்? ஆல்மோஸ்ட் மிருகமா மாறிட்டான். நீங்க போய் பாருங்க, காலையில சாயங்காலம் காலையில வேலைக்கு போயிட்டு நீங்க அடுத்த வசனம் வாசிங்க சொல்றேன். எதுக்காக நீங்க அவ்வளவு அவசரமா கெரிச்சிக்கிறீங்க? மெதுவா. பாலசிங்கம் இறைக்காக கஞ்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி. நல்ல கவனிங்க. சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம், காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும். அவ்வளவு அழகா ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. காலையில போயிட்டு இவன் சாயங்காலம் வருவான், அது நைட்டு சாயங்காலம் புறப்பட்டு காலையில வந்து படுத்துக்கும். ரெண்டுத்துக்கும் அழகா பிரிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க முந்தியெல்லாம் காலையில அப்பா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராருன்னா பிள்ளைங்க வெயிட் பண்ணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? அப்பா வரும்போது என்ன பண்ணுவாரு? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு, பண்டம் வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? வெயிட் பண்ணும். இப்ப அப்பா நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில வராருன்னா அம்மா பிள்ளைங்கிட்ட சொல்லுது, அந்த ஆளு எரிச்சலோட வருவான், கிட்ட போகாதீங்க, அந்த ஆள் நைட்டு தூக்காம வருவாரு, கொஞ்சம் மரியாதையா சொல்றதுக்கு இப்ப ஃபேஷன் மாறிடுச்சு. நாங்க அன்னைக்கு டிவி பார்த்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று காட்டுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. அவர் காட்டினார், எடுத்து இதை பாருங்க அப்படின்னு. அதுல என்னது, கணவனெல்லாம் மனைவிய அவங்க சொல்றாங்க கேளுங்க, அவங்க சொல்றாங்க கேளுங்கன்றான். மனைவியெல்லாம் கணவன் அவன் சொல்றான் கேளுங்க. ஈக்குவாலிட்டி மாறிடுச்சு இப்ப. அதனால இப்போ மனைவியெல்லாம் என்ன சொல்லுது, வரும்போதே அந்த ஆள் வரான், டென்ஷனா வருவான் காலையில, அந்த ஆள்கிட்ட போகாதீங்க. அவரும் வரும்போது அப்படிதான் வராரு. இறை கொடி கொண்டு மிருகம் காலையில் தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும்படி திரும்பும். வரும்போதே அவர் நேரா தாபரத்துக்கு போய் உள்ள விழுவார் பொத்துன்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்னைக்கு இதான் நிலைமை. ஆக்சுவலி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நைட்ல முழிக்கிறதுனால தான் நிறைய வியாதி வருதுங்கிறான். நைட்ல முழிக்கிறதுனால தான் நிறைய வியாதி வருது அவங்க சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க வியாதி வருது. 10ஆவதுக்கு அன்னைக்கு நான் ரொம்ப ஒரு டாக்டர் அவருடைய ஸ்பீச் கேட்பேன், நல்லா இருக்கும் அவருது. அவர் சொல்றாரு, மனுஷன் வந்து 11 to 3 வந்து கம்பல்சரி தூங்கணுமா. 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ள என்ன செஞ்சிடணுமா? தூங்கிடணுமா. ஏன்னா அவன் தூங்கும் போது தான் அவன் கண்ணுல இருந்து ஒரு சுரப்பி வந்து மெலனில்னு ஒன்று சுரக்குமா. அதுதான் ஆன்டி கேன்சர் கண்டக்டா. நமக்கு தேவையான எல்லா இதையும் அதான் கொடுக்குமா. இப்போ நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மணி நேரம் தூக்கணும் அவ்வளோதானே. அது எப்போ தூங்கினா என்ன? காலைல 4லேருந்து 10, இல்லை மத்தியானம் 10லேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு. அப்படி ஆகவே ஆகாதான். அந்தந்த நேரத்துக்கு தூங்கினா தான் அந்தந்த பார்ட்ஸ் என்ன செய்யுமா? வேலை செய்யுமா. அவர் சொல்றாரு,
இது எல்லாம் ஆண்டவர் சொல்லாம நீட்டா ஒரு டைம் போட்டு கொடுத்துட்டார். டைம் டேபிள். காலையில வேலைக்கு போ, சாயங்காலம் வந்து என்ன பண்ணிடு, படுத்துரு, வேலை முடிஞ்சு. கிட்டத்தட்ட பூமி உண்டானதுல இருந்து 5800 வருஷத்துக்கு மேல இந்த ஃபார்முலா தான் போச்சு. இந்த கடைசி 150 வருஷம் ஃபார்முலா மாறிடுச்சு. இந்த ஜெனரேஷன் தான் இருக்கிறதுலே அதிக வியாதி உள்ள ஜெனரேஷன், அதிக பாதிப்புள்ள ஜெனரேஷன். பைபிளை மட்டும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா, இந்த பைபிள் வந்து என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளுங்கிறது ஏதோ கிறிஸ்தவர்கள் படிக்கிற பைபிள் இல்லை. சகல மனுஷனுக்குமான ஃபார்முலா இதில் இருக்கு. அவன் எப்படி வாழணும், என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அழகா சொல்றாரு. நீ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலயும் என்ன இருக்கணும், விதை இருக்கணுங்கிறார். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 29வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:29. விதை தரும், பர்டிகுலர் அந்த வேர்டை சொல்றாரு பாருங்க. விதை தரும் சகல வித கனி விருட்சங்களாகிய உங்களுக்கு கொடுத்தேன். பர்டிகுலர் அந்த வேர்டை யூஸ் பண்றாரு பாருங்க. விதை தரும், விதை தரும் 2 தடவை சொல்லுவார் அந்த வசனத்துல. இப்ப நீங்க சாப்பிடுறது எல்லாமே சீட்லெஸ். இந்த கடைசி காலத்துல நீங்க சாப்பிடுறதுல பாதிக்கு மேல என்ன இருக்குது, சீட்லெஸ். பிராய்லர் கோழியில ஆரம்பிச்சு கிரேப்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற எல்லாமே சீட்லெஸ். சீட்லெஸ் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள். சரி, இப்ப சொல்லுவான் அதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சிங்க, சீட்லெஸ் தான் இப்போ அப்படின்னா, இது எத்தனை வருஷமாடா இருக்குன்னா, ஒரு 50ல இருந்து 60 வருஷமா தான் சீட்லெஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி சீட்லெஸ்ஸே கிடையாது, எல்லாமே சீடு தான். காட் சொன்னதை மட்டும், ஆண்டவர் சொன்னதை மட்டும் நீங்க கேட்டு கரெக்டா பைபிள் சொன்னபடி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் சாகர வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க அதுக்கு வந்து ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும்ன்றது 2வது, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு. ஆனா நார்மல் ஒரு மனுஷன் வியாதி இல்லாம வாழ்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கர்த்தர் கரெக்டா எழுதி கொடுத்திருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணாதவருடைய விளைவு இன்னைக்கு சீர்கேடாக மாறி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி கடைசி காலத்தில் இந்த சீர்கேடு அதிகமாயிருக்கு. வேதம் சொல்லுது, அவர்கள் பகலுக்கும் இரவுக்கும் உள்ள பிரமாணத்தை என்ன செஞ்சிருவாங்களாம், மாத்திடுவாங்க, அவமாக்கிடுவாங்க. இப்ப மாத்தியாச்சு. இப்ப வேதம் சொல்லுது பொய்யான அற்புதம் நடக்க போகுது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடிதான் இப்போ ஆர்டிபிஷியல் சன் உருவாகிருச்சு. இதை ஒட்டி இன்னொன்னும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு பர்ஃபெக்டா நிறைவேறி இருக்குது பாருங்க. இதுக்கு பேரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இது இருக்குது. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உபதேயாவின் புஸ்தகம் 4வது உபதேயா 1ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா? அப்புறம் எதுக்கு 1ஆம் அதிகாரம்? அதுல 1ஆம் அதிகாரம் இருக்கு, மொத்தம் 1 தானா? சரி, வாசிங்க. உபதேயா 4 வாசிங்க. கட்டியாச்சு பாருங்க, கட்டியாச்சு. நட்சத்திரத்துக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும். இதெல்லாம் 2400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனம். அன்னைக்கு யாராவது நினைப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ நட்சத்திரங்களுக்கு நடுவில் போய் கூடு கட்டுவேன்னு. நமக்கு நிலாவுக்கு அனுப்புனதே 1960 மேலதான், 1960ல இருந்து 70க்குள்ளதான். அதையே மனுஷன் நம்பல. அது எப்படிங்க நிலாவுக்கு போக முடியும்லாம் கேட்டான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதுறாரு, நட்சத்திரங்களுக்கு நடுவே நீ உன் கூட்டை கட்டினாலும் உன்னை அங்கிருந்து நான். உங்க கற்பனைக்காவது வருதா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் போய் நட்சத்திரத்தோட கூடு கட்டுவான்னு. கட்டியாச்சு. ஆனா என்னன்னா 2030ல எல்லாம் கீழே விழுது. இங்க பாருங்க, 2030ல கீழே விழுது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோடைய காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அது மேல இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அது அப்படியே என்ன செய்யறாங்க, கீழே தள்ளுறாங்க. ஆனா என்னன்னா ஆண்டவர் சொன்ன வசனத்துல இப்ப அடுத்து ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு பேரு இப்போ 2027ல வருது, கட்ட ஆரம்பிச்சாச்சு. 2027ல வருது. ஸ்பேஸ்ல உங்களுக்கு ஹோட்டல் கட்டியிருக்கான், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல். இதை கட்டி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 27ல நீங்க போய் வானத்துல ஒரு 2-3 நாள் தங்கலாம், தங்கி சுத்தி பார்க்கலாம். நான் போன வாட்டி அந்த டிக்கெட்டோட விலையை கேட்டிருந்தேன், சும்மா இது படிக்கும்போது பார்த்தேன். 200 கோடி ரூபா தானாமா. அவங்க சொல்லியிருந்தாங்க இந்திய பணத்துக்கு எவ்வளவு வருதான், 200 கோடி வருதான். போக போக குறைச்சிருவாங்க, ஒரு 10-15 கோடி ரூபாய்க்குள்ள வரும். ரெடி பண்ணி வைங்க, மேலே ஏறி போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல இதுக்கும் போவாங்க, இல்லாமையா இருப்பாங்க, இல்லாமையா அவங்க கட்டுவான். இவ்வளவு தூரம் போய் 1000 கோடி போட்டு செலவு பண்ணி மேல கட்டுறானே, எந்த நம்பிக்கையில கட்டுவாங்க யோசிச்சு பாருங்களேன். சோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கட்டுறான்.
யோசிச்சு பாருங்க, வேதம் சொன்னபடி நட்சத்திரங்களுக்கு நடுவே நீ உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை என்ன செய்வேன், விழ பண்ணுவேன். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்துல ஆரம்பத்துல ஒரு தப்பு நடந்துச்சு. அந்த தப்பு என்ன தெரியுமா? நான் வானத்துக்கு ஏறுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு. இதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அதாவது தேவன் உண்டாக்கினதுல நடந்த முதல் தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவராவேன். கடைசி தப்பு வானத்துக்கு ஏறுறான். எங்க ஏறினானோ அதுவே முடியுது. இது ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தின் அறிவு பெருக்கம். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், அறிவு பெருக்கும் போது அந்த அறிவு கர்த்தருக்குள்ள இருக்கிற அறிவா இருக்கணும். எதுக்குள்ள இருக்கணும்? இப்போ உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் பழமைவாதிகள், இவங்க எல்லாம் இல்ல, நாங்க இந்த டெக்னாலஜியை வெறுக்கிற ஆட்கள்லாம் இல்ல. எது ஒண்ணுமே காடுக்கு அகைன்ஸ்டா போகும்போது அது ஆபத்தா முடியுது. காட் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க செய்றீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே உங்களுக்கு. இதெல்லாம் அகைன்ஸ்ட் காட். ஆண்டவர் ஒண்ணு செய்யாத மாதிரி செய்வாங்க. இப்ப பாருங்க, நிலாவுல போய் வாழ வைக்க முடியும்னு சொன்னா 1960களில் உடனே ஆள் அனுப்பியாச்சு. அனுப்பின உடனே நம்ம ஆட்களும் நிலாவுக்கு போக போறோம். பைபிள் சொன்னதெல்லாம் தப்பு. ஆண்டவர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க நிலாவுக்கும் போய் பார்த்துட்டோம், அங்கே கடவுள் இல்லைன்ட்டாரு. நிலாங்கிறது இங்கிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒண்ணு, 3,64,000 கிலோமீட்டர்ல இருக்குதாமா, ரொம்ப பக்கம். அங்க போயிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்க நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டோம், கடவுள் இல்ல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, நிலாவில் போய் குடியேற போறோம், நம்ம அங்க போய் படிக்க போறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ 2015 ஒருத்தரோட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த டீம்ல இருந்த ஒருத்தரோட அமெரிக்கால அவரோட பேச வாய்ப்பு கிடைச்சு. அப்போ அவர் சொன்னாரு, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்க எப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம்ட்டு. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா, அங்க ஆக்சிஜன் எல்லாம் இல்லைங்க, அங்க மனுஷனால வாழ முடியாது, இதை நாங்க இவ்வளவு செலவு பண்ணாம இதுல இருந்தே சொல்லிடுவோம். 200 கோடி ரூபாய் செலவு பண்ணாம இதுல இருந்தே சொல்லிடுவோம். ஆனா நீங்க அப்படி செலவு பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு திருப்தி. அப்படி செலவு பண்ணி சொன்னா நீங்க அறிவாளி, நாங்க செலவு பண்ணாம சொன்னா பைத்தியக்காரன். அவ்வளவுதானே. இப்ப அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்புறாங்களாமா. இப்ப அதையும் ஒரு ஆள் சொல்றாரு, அங்க வாழ முடியாதுடா, அங்க தண்ணி இல்லடா, கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு போய் அதுக்கு ஒரு 1000-2000 கோடி செலவு பண்ணி கடைசியா வந்து சொல்லுவாங்க அங்க வாழ முடியாதுன்னு. அதுக்கு ஒழுங்கா பைபிள் படிச்சாலே போதும். அந்த காசை நீங்க மிச்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிறவனுக்கு சோறாது போடலாம். 2000 கோடிக்கு சாப்பாடு போட்டா எவ்வளவு பேரோட பசி ஆறும் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க நிலைமை அதான். இப்ப இவர்கள் எல்லாருமே அகைன்ஸ்ட் பைபிள். நான் இப்போ திருப்பி இந்த டெக்னாலஜிக்கு எதிரானாலும் சொல்லாதீங்க. இவர்கள் செய்கிற எத்தனையும் முடிவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முடிவு அகைன்ஸ்ட் பைபிளா இருக்கு. விரையும், டைம் விரையும், எல்லாமே விரையுமாய் போகிறது. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ வேதத்தில் சொன்னபடி கடைசி காலத்தில் அறிவு பெருக்கம் உச்சத்துக்கு போயிருச்சு. அகைன்ஸ்ட் காட் அந்த இடத்துக்கு போய் வானத்துக்கு ஏறி கூடு கட்டி நாங்க அங்க வாழ போறோங்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு, இதை பத்தி நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய எடுத்திருக்கோம். இதோட அப்டேஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? மிருகத்தின் சொரூபம். சொரூபம்னா சிலை. சொரூபம்னா என்ன அர்த்தம்? சிலை. மிருகம்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது கவர்மெண்ட், ஒரு மனுஷன், யாரை வேணாலும் சொல்லும், ஒரு அரசம். ஒரு பைபிளை பொறுத்த வரைக்கும் மிருகங்கிறது ஒரு ராஜாவையும் குறிக்கும், ஒரு கவர்மெண்ட்டையும் குறிக்கும். சோ ஒரு அரசாங்கத்தின் சிலையோ அல்லது ஒரு மனுஷனுடைய சிலையோ செய்யப்படும். 3ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்துல நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? ஒரு சிலை செய்யறாரு. அந்த சிலை யார மாதிரி செஞ்சாரு? அப்படி இல்ல அங்க யார மாதிரி செஞ்சாருன்னு. ஆனா அந்த யார மாதிரி செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் அதுல இருக்கு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. என்ன சிலை பண்ணாரு? பொற்சிலையை பண்ணுவித்து. இப்ப வாசிங்க 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம், அந்த பசும் பொன்னாகிய தலை நீரே. வாசிங்க அந்த வசனம். பொன்னான அந்த தலை. எந்த வசனம்? கவனிங்க, 38வது வசனம் சொல்லுது, அந்த பொன்னான தலை. அப்ப அந்த சிலையினுடைய தலை என்னவா இருந்துச்சு?
பொண்ணா இருந்துச்சு, மிச்சம் எல்லாம் வெள்ளி, வெங்கலம், இரும்பு, களிமண்ணா இருந்துச்சு. 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சிலை செய்யறாரு. எப்படி செய்யற? என்ன சிலை செஞ்சாரு? பொற்சிலை. ஏன்னா முந்தின அதிகாரத்துல சொன்னா அந்த பொன்னான தலை இவரு. அது என்ன பொண்ணு நம்ம, மொத்தம்லாம் யாருமே இல்லை, மொத்தமே நம்ம தான். பொற்சிலைங்கிறது அவருடைய சிலை. அவரை மாதிரியே என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய சிலை செஞ்சு நிக்க வச்சு எல்லாரும் வணங்கணும்ட்டான். இதே காரியம் தான் ரிப்பீட் ஆகுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:15. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சிலை பேசுமா அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசாது, இப்ப பேசும். இங்க இருக்கு பாருங்க, இதான் பேசுகிற சிலை. இப்ப வந்துருச்சு. இதுக்கு பேரு இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுகிற சிலை. இதுல இப்ப நீங்க பாக்குறது வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன்டராக்டிவ். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் சொல்லும். அதாவது உலகத்துல உள்ள நீங்க மிக முக்கியமான எவ்வளவு கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் செய்யும். எனக்கு அந்த சிலை செய்யறவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சவனை ரொம்ப பிடிக்கும். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா கூட பேசுற ரோபோட்டை பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. இல்ல அது என்ன கேள்வி கேட்ட ஒரு ஆண் ரோபோட்டை செய்யலாமா இல்லையா? என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கணும்னா என்ன ரோபோட்டை செஞ்சிருக்கான்? பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. அவன் அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் பாருங்க. அவன் நினைச்சிருக்கான் கூட யார் பேசுவா அப்படின்ட்டு. இவங்க யோசிக்கிறாங்க, நாளைக்கு நீ வா நீ. இது த மோஸ்ட் இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனடியாக அது என்ன செய்யுமா? பதில் செய்யும். வெளிப்படுத்தல் 13:15 படி பேசுகிற சிலை தயாராக இருக்கிறது. பேசுகிற சிலை என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த சிலையை பத்தின இன்னும் 2 முக்கியமான விஷயம் அதே வசனத்துல இருக்கு. ஒன்று, தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்கிற ரோபோட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இது கொலை செய்கிற ரோபோட். இதுக்கு பேர் கில்லிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஆர்மியிலுமே, எல்லா உலகத்துல உள்ள, இப்ப இந்தியன் ஆர்மியிலையும் சேர்க்க போறாங்க, எல்லா ஆர்மியிலுமே ரோபோட்டிக் பிரிவு வந்திருக்கு. ரோபோ வீரர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரோபோ நாய்கள், ரோபோ குதிரைகள் எல்லாம் இருக்கு. இப்போ ரோபோ வீரர்கள் கொண்டாந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உயிர்களுடையதான அந்த சேதத்தை குறைப்பதற்காக. இப்போ ரோபோட் ஆர்மி, இது வந்து யூஎஸ்ல இருக்கு. இது வந்து யூஎஸ் ஆர்மி ட்ரைனிங் ரோபோட் ஆர்மி யூஎஸ்ல கொண்டாண்டாங்க. இப்போ இது என்ன செய்யும்? கண்டிப்பாக எதிரி நாட்டு ராணுவத்தை என்னதான் செய்ய போகுது? கொலை தான் பண்ண போகுது. வெளிப்படுத்தல் 13:15 சொன்ன 2வது பார்ட் என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. இப்போ ரோபோட் ஒன்று பேச ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, சிலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு. கொலை செய்யும் ரோபோட்டுகளும் இப்ப என்னவா இருக்கு? தயாராக இருக்கு. அதுல மிக முக்கியமானது 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு. இப்போ இதுல ஆவியை கொடுத்தல்னா என்ன? இந்த ரோபோட்டுக்கு ஆவியை கொடுத்தல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக அறிவு, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதோட கூட இந்த ரோபோட்டிக், இந்த டெக்னாலஜியை சேர்த்து பேசுகிற, பார்க்கிற, சிந்திக்கிற ரோபோட்டுகள் ரெடியாக இருக்கு. இங்க பாருங்க, இது பார்க்கிற, பேசுகிற. சவுண்ட் வைக்க முடியுமாப்பா? சரி, கவனிங்க, இருக்கட்டும், கவனிங்க. இது ரோபோட், ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட். இது டிவில நியூஸ் வாசிக்குது, சரியா? இது ஆன் ரோபோட், இதுவும் நியூஸ்ல வாசிக்குது. இப்ப சைனால டிவி நியூஸ் வாசிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்ப தமிழ்நாட்டிலுமே தமிழ் சேனல் ஏதோ ஒண்ணுல அன்னைக்கு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நியூஸ் வாசிக்கிறதான ரோபோட்டுகள் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது யோசிக்க தொடங்குது. நல்ல கவனிங்க, இதான் இங்க இருக்கிறதுல டேஞ்சர் இங்கதான் உருவாகுது. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நம்ம டேட்டாஸ் கொடுப்போம், அது அதுக்கு என்ன செய்யும்? ரிப்ளை கொடுக்கும். நம்ம கண்ட்ரோல்ல அது இருந்துகிட்டு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுவே சுயமா யோசிச்சு அதுவே செய்யும். சுயமா யோசிச்சு அதுவே செய்யற இடத்துக்கு இப்போ கொண்டாந்தாச்சு. மனுஷன் தான் அதை அப்படி கொண்டாந்தான். ஆனா இப்போவே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குன தந்தைன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெல்ஃபி ஹிண்டல். இங்க இருக்காரு பாருங்க, இவர் தான் அவரு. இவர் தான் அவரு. இவர் பேரு ஜெஃப்ரி ஹிண்டன். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன சொல்றாரு பாருங்க, மிக மோசமான ஆபத்துகள் மனித உயிர்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்றாரு. மிக மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்த போது. இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓ அவங்க சொல்லியிருக்கிறாங்க,
2030 மனுஷன் கிராஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறான். உலக மக்கள், மனித சமுதாயமே என்னன்னு கேட்டா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப என்ன செய்யுது? உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்குது. அதுவே யோசிக்குது, அதுவே செய்யுது. உங்களுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படியாத இடத்துக்கு அது போயிட்டு இருக்குது. எப்படின்னா அது எப்படிங்க புரியலையே அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க ரோபோட் பாக்குறீங்க, அதுக்கு என்ன பண்றாங்க? செயற்கை நுண்ணறிவு கொடுக்குறாங்க. இப்போ ஆர்டிபிஷியல் கை, ஆர்டிபிஷியல் காலு, ஆர்டிபிஷியல் தோல் உருவாக்குற மாதிரி ஆர்டிபிஷியல் பிரெயின் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. CPU மாதிரி கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா CPU இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ அதுல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க டேட்டாஸ் போடுவீங்க இல்லையா? 2GB 1GB டேட்டா போடுறீங்க, 250GB 1TB இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மொத்த டேட்டாஸையும் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் டேட்டாக்கு மேல ஏற்றி இருக்கிறாங்க. அவ்வளோ ஸ்டஃப் அதுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அவ்வளோ இருக்காது. இப்போ நமக்கு மூளை இருக்கு, நம்ம மூளையில நம்ம 12% தான் யூஸ் பண்றோம். மொத்தமே எவ்வளவு? இல்லை, நல்லா யூஸ் பண்றவங்கள சொல்றேன். நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க, 12 நாங்க அவ்வளவு யூஸ் பண்ணலையே, நீங்க எங்களை பார்த்து அந்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னீங்களா? இல்ல, சிலர்லாம் புதுசாகவே வச்சிருக்காங்க, விட்டுருங்க. நான் சொல்றது நான் நல்லா யூஸ் பண்றாங்க. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆக்டர் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, 12% மூளை என்ன செய்யறாங்களா? யூஸ் பண்றாங்களா? அந்த 12% யூஸ் பண்றதுல கூட நம்ம படிச்ச எல்லாம் நமக்கு என்ன இருக்காது? ஞாபகத்தில் இருக்காது. ஏதோ முக்கியமான விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஆனா இதுக்கு எப்படின்னா 100% எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அதோட ஸ்பீடுக்கு கேட்ட உடனே சொல்லும். இப்போ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா, அதுவே எல்லாத்தையும் ரீகால் பண்ணி செய்யற இடத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 3000 10 லட்சம் மனுஷனுடைய மூளை ஒரு ஆளுகிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அது இருக்கு. இப்போ அது இன்னும் டேட்டாஸ் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக ஆக இப்போ AGIன்னு வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது அதை விட மோசம். இப்போ அவங்க சொல்றாங்க 2030க்குள்ள மனுஷனை அது ஆளுகை செய்யும், மனுஷனை அது கண்ட்ரோல் பண்ணும். அந்த இடத்துக்கு தான் இது போக போகுது. டேஞ்சர், ஆபத்துன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 850 பெரு ஆட்கள், உலகத்துல உள்ள முக்கியமான 850 பேர் சைன் பண்ணி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வேணாம், நிறுத்துங்க, இது உலகத்தை அழிக்க போகுது, மிக மோசமான ரிசல்ட்டை ஏற்படுத்தும், வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இதை நிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இது என்ன ஆயிடுச்சு? கையை விட்டு போயிடுச்சு. யார் யாரோ பல கம்பெனிகள் இதை தயாரிக்கிறாங்க, பல பேர் இதை யூஸ் பண்றாங்க. இனி இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்போ வேற வழி இல்லாம என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு புதுசா ஒன்று சொல்லியிருக்காரு இந்த கண்டுபிடிச்சவரே. என்ன சொல்றாரு? சரி, ஒன்று செய்யுங்க, அது இப்போ ஆக்ரோஷமா ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க அன்பை சொல்லி கொடுங்க, அதை ஒரு தாய் பாசத்துக்கு கொண்டாங்க. எந்த தாயின்னு வேற தெரியல இப்போ எனக்கு. அதுதான் ஏன்னு சொன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாய் இருந்த பாசத்துக்கும் இப்ப இருக்கிற தாய் பாசத்துக்கு என்ன இருக்குது? ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப இருக்க தாய் பாசம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, தோசை வேணுமான்னு கேட்கும். இப்ப இருக்க தாயெல்லாம் போதுமான்னு கேட்கற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால தாய் பாசத்தை எந்த தாயின்னு வேற இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வேண்டி இருக்கு. மதர் தெரசானா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இப்ப இருக்கிறதுலாம் எங்க இருக்கு? தெரசா எங்க இருக்கு? இப்ப எந்த தாய் பாசத்தை கொண்டு போய் ஊட்டுறது? அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளுக்கே ஆள் இல்லையே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, தாய் பாசத்தை அதுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அன்பா மாத்துங்கன்றாரு. முதல்ல ஏன்டா கண்டுபிடிச்சீங்க? இது எப்படி இருக்குன்னா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இப்ப போய் என்ன செய்யுங்க? அன்பா மாத்துங்களா? கூட இருக்கிறதையே அன்பா மாத்த முடியல நம்மளால. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் எங்க அன்பா மாத்துறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகிற காரியம்லாம் இல்லை. வேதம் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13:15 100% நம் கண்களுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி விட்டது. மேலும் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் 100% the worst அடுத்த 10 வருஷம்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க 2030 வெரி ஒஸ்டாக இருக்கும். டெக்னாலஜி வைஸ் மிக மோசமான இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த AGIன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்சூரன்ஸ் என்ன செய்யணும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது எந்த அளவுக்கு போகும் தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்லை. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தெரிஞ்சாதானே பிரச்சனை, ஏதோ ஒண்ணு வந்துட்டு போட்டுமே அப்படின்னு. ஆனா இதெல்லாம் எங்கெல்லாம் பைபிள்ல உள்ள விஷயம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவுல யோவானுக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலை பார்க்கும், பேசும், தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யும். அதுவே அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது, கொடுத்தாச்சு. டோட்டல் வேர்ல்ட். இப்ப என்ன, எந்த ஒரு சயின்டிஸ்டை நீங்க எடுத்தீங்கனாலும், அல்ல எந்த ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட பேசினீங்கனாலும்,
எலான் மாஸ்க்ல இருந்து நான் சொல்றேன், அவங்களா இருக்கட்டும், இந்த ஜெஃப்ரி ஹில்டனா இருக்கட்டும், இல்ல 850 பேர் எழுதி கொடுத்துருக்காங்களே இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே 2030 ஒரு பெஞ்ச் மார்க்கா வைக்கிறாங்க. அடுத்த 5 வருஷம் வெரி ஒஸ்டான காலத்தை நாம பார்க்க போறோம். டெக்னாலஜியில மற்றதையும் அது நாளைக்கு பார்க்கலாம். டெக்னாலஜி வைஸ் நான் சொல்றேன், அறிவு பெருக்கத்தை சொல்றேன். வெரி ஒஸ்டான இடத்தை நாம பார்க்க போகிறோம். நாம அதுக்கு ரெடி ஆகணும். என்ன செய்ய போறோம்? இன்னும் நம்ம உலகம் ரெடி ஆகல அப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்ச விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி வேற ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இதை தாண்டி இன்னும் எழுதியிருக்கிறார். நீங்க வீட்டில் போய் படிங்க. நீங்க அப்புறமா வீட்டில் போய் இந்த விஷயத்த வாசிங்க. இல்லைன்னா இப்பயே வாசிங்களேன். அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அந்த 9-10 வசனங்கள் வாசிங்க. 8-9 வாசிங்க. ஒன்றை ஒன்று நெருக்காது. ம் 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 இது யோவேல் புஸ்தகத்துல கரெக்டா வருகைக்கு முந்தின இடத்துல இருக்கு. 10வது வசனத்துல இருக்கு. 16வது வசனத்துல வருகை நடக்குது. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. இது என்னது? இந்த சம்பவம் எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? என்ன காரியங்களை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னைக்கு உள்ளதான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இயங்கக்கூடியதான ஒரு ட்ரோன் டெக்னாலஜி. அங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல் நுழையும். இங்க பாருங்க, இது சொல்லப்படுறது இங்க இருக்கு பாருங்க. இது சமீபத்துல கொண்டு வரப்பட்டது. இதுக்கு அட்வான்ஸ்ட் வந்துருச்சு. இதோடைய அட்வான்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அதுவே உங்களுடைய இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு உதாரணம், உங்க போன் நம்பரோ அல்லது உங்களுடையதான ஒரு ஐடியோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க போட்டோவை அது ஃபோக்கஸ் பண்ணும், அது எடுத்துக்கும். போட்டோ ஐடி எடுக்கும். இப்போ நம்ம போட்டோ கொடுக்குறோம்ல, நிறைய இடத்துல ஐடி கொடுக்குறோம்ல, அந்த போட்டோவை அதுவே எடுத்துக்கும். இங்க பாரு எடுக்குது பாருங்க. அதுவே ஸ்கேன் பண்ணும் ஃபேஸை, உங்க கண்ணு கருவிழிய முகத்தை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு அதுவே என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஆளை தேடி வந்து கொள்ளும். அது கரெக்டா எங்க அடிக்குதுங்கிறத ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது. வந்து நேரா வந்து என்ன, அது உள்ள 3 மில்லிகிராமுக்கு வெடிபொருள் இருக்கு. நேரா வந்து நெத்தியில் அடிக்கும் பாருங்க. இப்ப பாருங்க, அவர் வந்து இது வந்து ஒரு பைலட் வீடியோ சொல்லுவாங்க, ஒரு இந்த வீடியோ மாதிரி, டெஸ்ட் வீடியோ மாதிரி. அவர் அது இது பண்றாரு. அது என்ன செய்யும், இப்ப அந்த ஆளை ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் மேல இருக்கும், நேரா போய் அவரை தாக்கும். அதுவே கண்டுபிடிக்கும் இந்த முகத்துக்குரியவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, பலகனி வழியாய் நுழையும், ஒன்றை ஒன்று நெருக்காது, இதெல்லாம் இருக்கும். அது எப்படி வந்து ஒரு ஆளை அடிக்குதுன்னு மட்டும் கவனிங்க. அங்க பாருங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த நெத்தியில் அடிக்கிறது ஏன் நான் அவ்வளவு இம்பார்ட்டண்டா சொன்னேன்னா, வெளிப்படுத்தல் 13:16 முதல் 18 வசனத்துல, தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது முத்திரை பெறாதவர்கள், முத்திரை பெற்றவன விட்டுரும், முத்திரை பெறாத ஆளை தேடும், ஊரா தேடும். அப்படி தேடுமான்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது எப்படி ஒரு ஊருக்குள்ள போகுது, ஒரு கட்டடத்துக்குள்ள போகுது, ஒரு ஆளை எப்படி தேடுதுங்கிறத டெமோ பண்ணி காட்டியிருப்பாங்க, காட்டுவாங்க பாருங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான டெக்னாலஜி. இப்ப இதோடைய அட்வான்ஸ்ட் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்ன அட்வான்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஹிரோஷிமா நாகசாக்கி அழிச்சாங்க. அழிக்கும் போது குண்டு போட்ட அந்த ஊரே என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்கல்ல. இனிமேட்டு அப்படி செய்ய வேண்டாம். ஒரு ஊரை அழிக்க வேண்டாம், அந்த வளத்தை அழிக்க வேண்டாம், அங்க இருக்க மரம் செடி கொடி அழிக்க வேண்டாம். அதுவும் வசனத்துல இருக்கு. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்த விஷயம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அதாவது எந்த மரம், இப்ப அது போது பாருங்க, ஒரு ஊருக்குள்ள போகுது, அப்படியே நேரா போய் அந்த ஊர்ல உள்ள மனுஷங்களை மட்டும் அடிக்கும், வேற எதையுமே செய்யாது. பாருங்க, பலகனி வழியாய் நுழையும். இது உங்களுக்கு அது அப்படியே அந்த வசனம் யோவேல் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வருது. அது எப்படி நுழையுதுன்னு காட்டுவாங்க பாருங்க. ஒன்றை ஒன்று நெருக்காது, எப்படி வழி கொடுத்து போகும் பாருங்க, அவங்க காட்டுவாங்க பாருங்க. வேதத்தில் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக ரெடி ஆயிருச்சு. இப்ப இது போய் அந்த ஊருக்குள்ள போய் அந்த அதுகிட்ட டேட்டாஸ் இருக்கும், அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இப்ப அது போகும் பாருங்க, புறப்பட்டு போகுது பாருங்க, அவ்வளவுதான். நேரம் ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் ஆளை போய் அடிக்கும்.
எந்த மரமோ செடியோ எதுவுமே சேதப்படாது, ஒண்ணுமே நடக்காது. எப்போது பாருங்க தேடுது, உள்ள எப்படி போகும் பாருங்க, அவ்வளவுதான், உடச்சிக்கிட்டு உள்ள போயிடும், தனித்தனியா போகுது பாருங்க. இதுக்கு பேரு அட்டானமஸ் வெப்பன் அப்படிம்பாங்க. அட்டானமஸ் வெப்பன்னா சுயாட்சி அல்லது தன்னாட்சி, தனக்குத்தானே செயல்படக்கூடியதான ஆயுதம் இது. இது யாரும் இதை என்ன பண்ண வேணாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளது, தனக்குத்தானே. இது ஒரு அட்டானமஸ் வெப்பன். கவனிங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு இந்த வெப்பனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், தன்னை தாண்டி போகலாம். எலக்ட்ரிக் பவர் தேவையில்லையா, சோலார்லயே அதுவே பண்ணிக்குமா. இது இன்னைக்கு அவங்க ஏஐ டெக்னாலஜில சொல்றாங்க. நீங்க யோவேல் 2ஆம் அதிகாரத்தை அப்புறம் போய் வாசிச்சு பாருங்க. இந்த காரியத்தை துல்லியமா கர்த்தர் எழுதியிருப்பாரு. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் பயப்படுவாங்க. ஜனங்கள் என்ன செய்வாங்க, 6ஆம் வசனம் வாசிங்க, 2:6. நடுங்குவார்கள், எல்லார் முகங்களும். இது முகத்துல அடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. முகம் என்ன ஆகும், வெடிப்பொருள் வெடிச்சதுன்னா முகத்துல கருகி போகும். இவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனத்தை எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது பாருங்க. இத்தனை பர்ஃபெக்டாக கடைசி காலத்தை குறித்து சொல்லி இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் உலகத்தில் இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா. அதை சொன்ன ஒரே ஒரு தேவன் இருக்கிறார்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. நான் இன்னும் சொல்லுவேன், அந்த தேவன் நம்முடைய தேவனா இருப்பதுக்கு ஸ்தோத்திரம். நாம் அவர் அறிகிற அறிவுக்குள்ள வந்தமே, தெரிந்து கொள்ள வச்சாரே, அதுவே பெரிய கிருபை. இப்போ இந்த யோவேலுக்கு தான் இது வெளிப்படுத்தப்படுது. இந்த யோவேலுக்கு தான் கடைசி காலம், அதாவது சபை காலத்தை பத்தி சொல்றாரு. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, அதே யோவேலுக்கு தான் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதையும் வெளிப்படுத்துறாரு 2:16. சோ இப்ப நம்ம அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும், கடைசி கால அறிவு பெருக்கத்தினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமா நிறைவேறும். இந்த காலத்தை போல அறிவு பெருக்கத்தின் காலம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை, நம்ம காலத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் என்ன ஒரு காரியத்தை சொல்லுது அப்படின்னா, திருப்பி அந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மத்திய 24 சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன வரும்னா, ஐயோ இப்படிலாம் இருக்கே நடக்குதுன்னா, இது உலகத்தில் நடக்க வேண்டியதான சம்பவம், அது நடக்கத்தான் செய்யும். இதை நாம நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஏதோ திடீர்னு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நினைக்காதீங்க, இல்ல திடீர்னு வானத்துக்கு இப்படி ஏறிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே பைபிள்ல உள்ளது, ஆண்டவர் எழுதி வச்சது. அதை மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷம் ஆயிருக்குது. ஆனா இந்த காலகட்டத்தை குறித்து 2500 வருஷத்துக்கு முன்பாக தேவன் எழுதி இருப்பாரானால், அந்த காலகட்டத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் அப்பவே நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் நினைத்த ஆண்டவர் நம்மை அப்பொழுதே நினைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. அதனாலதான் இது உங்களுக்கு எனக்கு தெரிவிக்கப்படுகிறது. இல்லைன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெகு சீக்கிரத்துல நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார், வருகை சம்பவிக்க போகுது. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுகிற காலம் நெருங்கிருச்சு. இனி எப்ப வருவாருன்னு தெரியாது. இனி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, இதை தடுக்க முடியாது, மாற்ற முடியாது, சரி பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இனி அடுத்து மோசமா தான் போகணும். அவங்களே சொல்றாங்க 2030 ரீச் பண்ணும்போது வெரி வர்ஸ்ட் சினாரியோ உலகத்துல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இவைகளுக்கு நடுவில் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற கூட்டத்தை கர்த்தர் அழைத்து கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. யார் அவர் வருகை காத்திருக்கிறாங்க அவங்களை என்ன செய்வாரு, அழைத்து கொண்டு கூட்டு போவார். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? எந்திரிப்போமா? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கண்களை மூடுவோம். தேவனை சந்திப்பதற்கு வேதம் சொல்லுது, ஆமோஸ் 4:12, உன் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படு. நீங்க யாரு, என்ன படிச்சீங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்கு, எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. உங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, எவ்வளவு பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சிடுங்க. தேவனுக்கு முன்பாக இந்த வருகையில நான் போவேனாங்கிறத மட்டும் சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய வருகையை நம்முடைய தலைமுறையில பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக நடக்குதுன்னா, கடைசி காலத்தில்
ஆண்டவர் சொன்ன யோவேல் 2:16 நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? இவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இது அத்தனை ஒண்ணுதான். நீங்க யுத்தங்களை பத்தி கேட்ட ஆண்டவர் நிறைய அடையாளங்கள் சொல்றாரு. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொலை நிறைய சொல்றாரு. எதை கேட்டாலும் எல்லாத்துடையதான முடிவு ஒண்ணுதான், இயேசு வருகிறார். 2000 வருஷமா அவர் செய்யறது இதுதான். நோவாவுடைய பேழைக்குள்ள மிருகம் வந்தாலும் சரி, சுத்தமானது வந்தாலும் சரி, சுத்தமில்லாத வந்தாலும் சரி, நோவா பேழை செய்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணினாலும் சரி, எது பண்ணாலும் ஒரே ஒண்ணுதான், ஜலப்பிரளயம் வரப்போகுது, அவ்வளவுதான். அதோட கடைசி டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டா, ஏன்பா எல்லா மிருகமும் உங்ககிட்ட வருது, ஜலப்பிரளயம் வரப்போகுது. ஏன்பா இப்படி ஒரு பேழையை செய்யற, ஜலப்பிரளயம் வரப்போகுது. ஏன்பா நீ இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, ஜலப்பிரளயம் வரப்போகுது. அதே மாதிரி தான் என்ன டெக்னாலஜி வளருது, என்ன காரணம், இயேசு வரப்போகிறார். பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் நடக்குது, என்ன காரணம், இயேசு வரப்போகிறார். இப்படி பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் நடக்குது, என்ன காரணம், இயேசு வரப்போகிறார். எல்லாத்தோட டெஸ்டினேஷன் ஒண்ணுதான், இயேசு வரப்போகிறார். நாம இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுறது மட்டும்தான் நம்ம வேலை. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிறதான ஒரு காரியம் இருக்கா? ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம் தான். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு கூட்டம் அப்படியே மறுரூபமாக்கி மேல போயிடுது. எப்படி வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க யாருக்கும் தெரியாது. திடீர்னு பரலோகத்துல நிக்குது. இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அதுதான் நீங்களும் நானும். சிங்காசனத்திற்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிக்கிற அந்த கூட்டம், அதான் நீங்களும் நானும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவரே, உம்மை சந்திக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படும் போது அந்த கூட்டத்தில் நாங்களும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நெடுநாளாய் காத்திருந்த 2000 வருஷத்தினுடைய மகா பெரிய நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் எல்லாம் உம்மை சந்திக்க வரும்போது அந்த கூட்டத்தில் நாங்களும் இருக்கணும். எங்களை சுத்தி நடக்கிற காரியம், எங்களுக்குள்ள நடக்கிற காரியம், எங்க சபையில நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் இவனை பார்த்துட்டு நீ ஓ அழைப்ப விட்டுறாத. இடதுபுறம் வலதுபுறம் சாயாம நேர கர்த்தரை பார்த்து ஓடு. அதுதான் முக்கியம், அதான் முக்கியம். கானானுக்குள்ள போயிடணும். எல்லாரையும் போக வச்சுட்டு நீ போலனா கஷ்டம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கண்களை மூடி நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும் பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும். ஆண்டவரே, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும். ஆண்டவரே, இதன் ஆழத்துல இருந்து எல்லாருமே, அத்தனை பேரும், சபைக்குள்ள இருக்கிற நீங்க அத்தனை பேரும், நம்ம சபைக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு அவங்க பரலோகத்துக்கு போகாம போயிடக்கூடாது. நமக்கு அப்படி ஒரு தாகம் இருக்கணும். என் சபைக்குள்ள வந்துட்டு ஒருத்தர் நரகத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். நீர் வரும் பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்திலே நாங்கள் அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். வாய்ப்பை ஆண்டவரே, அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் தவற விடாதபடி காத்திருக்கிறவர்களாக, இந்த சத்தத்துக்கு காத்திருக்கிறவர்களாக, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது என்ற சத்தத்துக்கு காத்திருக்கிறவர்களாக, ஆயத்தம் பண்ணின புத்தி உள்ள கன்னிகைகளாக, சந்திக்க வருகிறவர்களாக எப்பொழுதும் காணப்பட கிருபை பாராட்டும். உலகமோ உலகத்துக்கு உண்டானவரை இழுத்து விடாதபடி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.